विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला। तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। अभ्रश्यामः पिङ्गजटाबद्धकलापः प्रांशुर्दण्डी कृष्णमृगत्वक्परिधानः। साक्षाल्लोकान् पावयमानः कविमुख्यः पाराशर्यः पर्वस्वरूपं विवृणोतु। धर्मो विवर्धति युधिष्ठिरकीर्तनेन पापं प्रणश्यति वृकोदरकीर्तनेन। शत्रुर्विनश्यति धनञ्जयकीर्तनेन। माद्रीसुतौ कथयतां न भवन्ति रोगाः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। पीताम्बरं करविराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओं श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपालकृष्णाय परब्रह्मणे नमः। ओं सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओं हनुमते नमः। श्रीहरये नमः। अद्य प्रभृति मेदाश ब्रह्मचर्यं भविष्यति। अपुत्रस्यापि मे लोकाः भविष्यन्त्यक्षयादिवि। न हि जन्म प्रभृत्युक्तं मया किञ्चिदिहानृतं। यावत् प्राणात् ध्रियन्ते वै मम देहं समाश्रिताः तावन्न जनयिष्यामि पित्रे कन्यां प्रयच्छ मे। परित्यजाम्यहं राज्यं मैथुनं चापि सर्वशः। ऊर्ध्वरेता भविष्यामि दाससत्यं ब्रवीमि ते। சர்வேஸ்வரனான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய ஆஜ்ஞாரூபமான வேதமானது ஞானத்துக்கு
வழிகாட்டும் பொழுது ஒரு மனிதன் அமிர்தத்துவத்தை எதனால் அடைய முடியும் அப்படின்னா தியாகே நைக்கே அமிர்தத்துவமா நசுகு அப்படிங்கிறது. ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகே நைக்கே அமிர்தத்துவமா நசுகு அப்படிங்கிறது. கர்மணா ந கர்மணா ந பிரஜயா ந தனேன, செயலாலேயோ குழந்தைகளாலேயோ செல்வத்தினாலேயோ ஒருத்தன் இரவாத நிலைமையை அடைஞ்சிட முடியாது. பூர்ணத்துவத்தை இரவாத நிலையை அவன் எப்போ அடையலாம் அப்படின்னு சொன்னா தியாகத்தினால தான் அப்படிங்கிறது. இது ஒரு சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பிச்சு சர்வசங்க பரித்தியாகம்னு சொல்ற சந்நியாசம் பர்யந்தம் ஒரு நடைமுறையில் உள்ள வாழ்க்கையை கொண்ட தேசம் இந்த பாரத தேசம். எத்தனை மனிதர்கள் இந்த தேசத்தினால அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, கூட பிறந்த சகோதரிகளுக்காக, சகோதரர்களுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணினவா உண்டு தெரியுமோ? எல்லாரையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அக்கா கல்யாணம் பண்ணிக்காம இருப்போம். எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி, அப்பா சின்ன வயசுல காடு ஆடுவார், எல்லாரையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அண்ணாவுக்கு கல்யாணம் ஆகாது. வந்திருக்கும், நல்ல வரன்லாம் வரும், நல்ல வேலையில் இருப்பா, கேட்டால் தங்கைகள்லாம் இருக்கான்னு சொல்லியே அப்புறம் கல்யாணம் ஆகாமல் போயிடும். இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? இன்னைக்கு ஒரு குழந்தையில யோஜனை பண்ணி பாருங்க, எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்குது இந்த குழந்தைகள்லாம், எவ்வளோ சுயநலத்தோடு இந்த குழந்தைகள்லாம் இருக்குது. அப்படி இருந்த தேசமா, அப்படி இருக்கிற தேசமா அது? வாழ்க்கையே தியாகம் பண்ணுற தேசம். இது மாதிரி எடுத்து பார்த்தா சரித்திரம் பர்யந்தம் இருக்கு. அந்த தியாகிகள்ல முதலானவர் பீஷ்மாச்சாரியார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பரித்யஜாம் யஹம் ராஜ்யம் மைதுனஞ்சாபி சர்வசா அப்படின்னு சொல்ல போறார். நான் சொத்தையும் விடுறேன், காமத்தையும் விடுறேன் அப்படிங்கிறார். ராமவீரான் சொத்தை தியாகம் பண்ணினார். நிரந்தரமான தியாகம் இல்லை, அது 14 வருஷம் தற்காலிகமான தியாகம் தான். 14 வருஷம் கழிச்சு வந்தா இந்த ராஜ்யத்தை ராமர்கிட்ட திருப்பி கொடுத்துடணும், நீ காட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு தான் கைகேயி சொன்னது. 14 வருஷம் கழிச்சு வந்த உடனே நந்தி கிராமத்தில் பகவான் புஷ்பக விமானத்திலேருந்து இறங்கல்ல, இன்னும் ஜட்டாசோதனங்கள்லாம் பண்ணிக்கல, தீக்ஷா நிவர்த்திலாம் பண்ணிக்கவே இல்லை. அதுக்குள்ள ராஜ்யத்தை முழுக்க கொடுத்தேன்னா பரதன். இது என்னடா பரதா, நான் ஒரு ஒரு நிமிஷம் ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு டைம் கொடு, இப்ப என்ன அவசரம்னா எனக்கு இது சொமேன்னா தீவினை எண்ணனித்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினோய் என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின் கேள் ஆவரோ தெரியுதம்மா. இந்த பரதன் அப்படிங்கிற வார்த்தைக்கே பரிக்கிறவன் அர்த்தம். பர்த்தா அப்படின்னு சொல்றமோனோ கணவனை, அந்த வேறு சொல்லுலேருந்து வந்துதான் பிரிங் பரணேன்னு தாத்து. அது இவன் என்னத்தை பரிச்சான், எதை சுமந்தான் அப்படின்னா இந்த 14 வருஷம் ராஜ்யத்தை சுமையா நினைச்சவனும். இன்னைக்கு அப்படி நினைப்பாளா? எப்படா அண்ணன் போவான் தின்ன காலியாகும்னு சொல்லுவா தமிழ்ல ஒரு வச்சனம். எப்ப அண்ணன் போவான் அந்த தின்ன காலியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் பதவிக்கு அலையறா. அப்படி இருக்கிற உலகத்துல இத்தனைக்கு இது கடங்கார தேசம் வேற, ஒன்றும் நிம்மதியாலாம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட முடியாது. அப்படி இருக்கிறதே எப்பேற்பட்ட செல்வம் அது. அதை தியாகம் பண்ணினா பரதன்னா அதே மாதிரி சொத்தை தியாகம் பண்ணினான், அதே மாதிரி தியாகம் பண்ணின ஒரு தியாகசீலரான பீஷ்மாச்சாரியா. தியாகத்துல டாப்பு. அடுத்தது பிரம்மச்சரியத்துல. பிரம்மச்சரியத்தை எடுத்துனுட்டா உலகத்துல நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லுவா. நைஷ்டிக பிரம்மச்சாரின்னா
ஸ்திரீ சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது பிரம்மச்சரியம். இது பொதுவா விஷயம். ரேதஸே வெளியில போகாம இருக்கிறது பிரம்மச்சரியம். இதை தாண்டி மூணாவது நிலை இருக்கு. மனசுல கூட அந்த விகல்பம் இல்லாம, மனசுல கூட சலனமே இருக்காது. அதுக்கு நைஷ்டிக பிரம்மச்சரியம்னு பேர். இந்த உலகத்துல நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படின்னு சொன்னா பெரியவாள்லாம் சொல்லும் போது 2 பேரை தான் சொல்றது. பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். 2 பேரை சொல்றது. பெரியவாள்லாம் சொல்லும் போது 2 பேரை சொல்றா. அந்த 2 பேர் யார் அப்படின்னா, அந்யத்ர பீஷ்மாத் காங்கேயாத் அந்யத்ரச்ச ஹனுமதா. ஒருத்தர் பீஷ்மாச்சாரியால், இன்னொருத்தர் ஆஞ்சநேய சுவாமி. இவா 2 பேரை தவிர மூணாவது ஆளை நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் இருந்திருக்கா, பிரம்மச்சரியத்தோட நியமத்தோடலாம் நிறைய பேர் இருந்திருக்கா. இவாளுடைய ஈக்குவல்னு ஒன்று இருக்கணும், அந்த லெவலுக்கு சொல்றா. இதுல இன்னொரு விசேஷம் சொல்றேன். பிரசிடென்ட் எலெக்ஷன் மாதிரி இந்த 2 பேர்ல யார் டாப்பு? எல்லாரும் ஆஞ்சநேய சுவாமிம்பா, பீஷ்மாச்சாரியால் தான். ஒரு செடி உயர்ந்த செடியா இருந்தாலும் அது எங்க முளைக்கிறதுங்கிறத பொறுத்து இருக்கு. அதோட குவாலிட்டியில அதுவும் சேரும். இது எந்த மண்ணில் விளைஞ்சது? கத்திரிக்கான்னு சொல்றோம். கத்திரிக்கான்னு சொல்லும் போதே இது குறும்பூர் கத்திரிக்காய், அங்க ஒரு சில பிரசித்தங்கள்லாம் உண்டு. இந்தூர் கத்திரிக்காய், அந்தூர் கத்திரிக்காய். உருளைக்கிழங்குன்னு சொல்லும் போதே ஊட்டி உருளைக்கிழங்கு. டீ அப்படின்னு சொன்னா அசாம் டீ. டீ எல்லா இடத்துலையும் தானே இருக்கு. அப்புறம் என்ன அசாம் டீ விசேஷம்ங்கிறது? அது விளையிற பூமி. அந்த கணக்கு எடுத்து பார்த்தா பீஷ்மாச்சாரியாளுக்குள்ள கிரேடு ஆஞ்சநேயருக்கு வராது. பொதுவாக இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவதார புருஷர்களோட விஷயத்தில் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் சாஸ்திர திருஷ்டின்னு ஒன்று இருக்கணும். இதெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய குத்தம் மாதிரி பேசுவா. இதெல்லாம் எடுத்துதான் ரிஷிகள் பேசியிருக்கா. விசாரம்னு வந்துடுச்சுன்னா எல்லாத்தையும் தான் பேசணும். ஆஞ்சநேய சுவாமிகிட்ட நமக்கு பக்தி இல்லைன்னா அர்த்தம் இல்லை, அது வேற விஷயம். அது கங்கையோட புத்திரர் பீஷ்மாச்சாரியா. ஆஞ்சநேய சுவாமின்னு கங்கா புத்திரரா? ஒரு வானர ஸ்திரீ. அவன் அப்பா வேணா வாயு பகவானா இருக்கலாமே தவிர அம்மா ஆர்டினரி வானர ஸ்திரீ தானே. அப்ப அந்த கிரேடில் வச்சு பார்க்கறத பீஷ்மாச்சாரியால் தான் ஃபர்ஸ்ட் கிரேடு வருவா. அப்பேற்பட்ட பீஷ்மாச்சாரியாளுடைய சரித்திரத்தை சொல்ற மகாபாரதத்தில் அவருடைய வம்சத்தில் பிரதீபன் அப்படிங்கிற ராஜா கங்கை கரையில தபஸ் பண்ணும்போது ஒரு ஸ்திரீ, கங்கையே ஸ்திரீ வடிவத்தில் வர பிரதீபனுடைய வலது தொடையில அவள் உட்கார்ந்துக்க, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவள் சொல்ல, நீ தட்சிணம் சால சங்காசம் ஊரும் பேஜே சுபானனா, நீ வலது தொடையில உட்கார்ந்ததுனால உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது மகளுக்காக உள்ள தொடாது. நீ இடது தொடையில உட்கார்ந்துருந்தேன்னா கூட நான் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு ஒண்ணு. இப்படி ஒரு தர்மிஷ்டனா இருக்கிறதுனால தான் உன் வம்சத்துக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். என் புத்திரனுக்கு உன்னை கல்யாணம், எனக்கு புள்ள பிறந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். கங்கை அப்படி இருக்கிறத நீ ஒரு மனுஷியனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசை உனக்கு எதனால வருது அப்படின்னு கேட்கிறாள். அதுக்கு அவ சொன்னா, அது மாதிரி ஒரு ஸ்னுஷாமே பவ கல்யாணி புத்திரார்த்தம் த்வாம் வ்ருணோம்யஹம் ஸ்னுஷாபக்ஷம் ஹி வாமோரு த்வமாகம்ய சமாஸ்ரிதா ஏவமப்யஸ்து தர்மஜ்ஞ சம்யோகஸ்யாத் சுத்தேன தே த்வத்பக்த்ரே ச பஜிஷ்யாமி பிரக்யாதம் பாரதம் குலம்.
அதனால தான் உன்னோட உயர்ந்த அந்த பரத வம்சத்தோட மகிமை தெரியறதுன்னா. கங்கை எவ்வளோ பெரிய தர்மாத்மானி. நான் ஒரு சாபத்தினால மனுஷிய ஜென்மாவை அடையறேன். என்ன சாபம் அப்படின்னா அது ஒரு கதை. பிரம்மலோகத்தில் பிரம்மா ஒரு மீட்டிங் போடுறார். பொதுவாக இன்றைக்குமே பெரிய கம்பெனிகள்லாம் பார்த்தா மாசாந்திர மீட்டிங் இருக்கும், வார மீட்டிங் இருக்கும். அன்னைக்கு கார்த்தால அந்த ஹெட்டா உள்ளவா ஹெச்ஆருங்கிறவா இன்னைக்கு என்ன பண்ணணும் எப்படிங்கிறதெல்லாம் பேசுவாளோன்னு. அது மாதிரி தேவதைகளுக்கு ஹெச்ஆர் பிரம்மா தான். பிரம்மா சொல்லுக்கு கீழே தான் எல்லா தேவதைகளும். பிரம்மா என்ன சொல்றாரோ அதை தான் கேட்கணும். பிரம்மா அப்படிங்கிறது புத்தி தத்துவம், புத்தி. தேவதைகள்ங்கிறது இந்திரியங்கள். நம்ம உடம்பையே ஒரு உலகமா எடுத்துட்டா கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், என்ன உறுப்புகள் உண்டோ எல்லாம் எதன் கீழே இயங்கிறது? புத்தியினுடைய கீழே இயங்கிறது. ஒரே ஒரு பார்ட்டை தவிர ஹிருதயம். ஹிருதயம் புத்திக்கு கீழே இறங்கல. இந்த புத்தி பரிந்தம் பிரம்மா. புத்திக்கு ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா பிரெயின் டெத். அது உண்மையோ பொய்யோ பிரெயின் டெத்துன்னு சொல்லிடுறான். அதோட முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. பிரெயின் டெத் ஆனாலும் உயிர் போகல. மற்ற உறுப்புகள்லாம் செயலிழந்து போனாலும், புத்தி செயலிழந்த உடனே மற்ற உறுப்புகள் செயலிழந்தாலும் ஹிருதயத்துக்கு மட்டும் ஏன் தனித்துவம்னா சாஸ்திரம் அது. பகவான் பகவத்கீதையில் சொல்லும்போது நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டத்தின்னா, நான் ஹிருதயத்தில் இருக்கேன் அப்படிங்கிறான் பகவான். அந்த இடம்தான் பகவான் இருக்கிற இடம். இந்த புத்தியும் ஹிருதயத்தினுடைய பம்பிங்கால தான் வேலை செய்யறது. மற்ற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற அந்த புத்தியால ஹிருதயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா புத்திக்கு மேல ஹிருதயம்ங்கிறது அது மாதிரி. ஆனால் ஹிருதயத்துக்கு சங்கல்பம் கிடையாது. ஹிருதயத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க்கு மட்டும்தான். அது மாதிரி பகவான் நிஷ்காமியமாக தான் காரியங்கள் செய்கிறார். அவர் நம்மளை பிரேரணை பண்ணுறது கிடையாது. பிரேரணை பண்ணினா ஒரு கால் புத்தி மூலமாக தான் பண்ணுவர். ததாமி புத்தியோகந்தம் ஏனமாம் உபயாந்தித்தே. பொதுவாக அண்டம் பிண்டம்னு நம்ம சாஸ்திரங்களில் பிரிச்சே பேசுவாது. ஒருத்தன் அண்டத்தை விசாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான்னா பிண்டத்தை விசாரம் பண்ணினாலே அண்ட விசாரம் புரியும். பிண்டம்னா என்ன? உடம்பு. அண்டம்னா உலகம். இந்த உலகம் என்ன இருக்குன்னு மேலே மேலே நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த உடம்புக்குள்ளே பார்த்தாலே உலகம் என்னங்கிற அமைப்பு தெரியும். இதை பிண்டம்னு சொல்கிறதுனால தான் மாவிளக்குமா போடுறது. மாவிளக்குமா போடுறோமோன்னு ஒரு சம்பிரதாயம். இந்த உடம்பு ஒரு பிஷ்டம், இதில் விளக்குங்கிறது ஆத்மா, ஜீவன் மாதிரி, பிராணன் மாதிரி. அதனால இதை நமக்கு ஏதாவது உடம்பு கிடம்புக்கு சரியில்லை அப்படின்னா இதுதான் கிரமமான பிரார்த்தனை. இப்போ இந்த சில கோவிலெல்லாம் போனால் உறுப்புகள்லாம் போடுவா. கண்ணு சரியில்லைன்னா கண்ணு வாங்கி போடுறேன்னு வேண்டிப்பா, காது சரியில்லைன்னா காது வாங்கி போடுறேன்னு வேண்டிப்பா. அதெல்லாம் சம்பிரதாயத்தில் உள்ளது. அது தப்புன்னு சொல்ல மாட்டேன்னா. ஆனால் முழுமையான உடம்பையே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி உள்ளதான ஒரு சம்பிரதாயத்தில் உள்ளது காரியம் எதுன்னா இந்த மாவிளக்கு மாதம். இன்னும் உடம்பு சரியில்லாதவாளுக்கு எப்படி போடுவான்னு சொல்கிறேன் கேளுங்க. எந்த சந்நிதியில் வேண்டின்னு இருக்கேளோ அந்த சந்நிதிக்கு முன்னாடி அவளை படுத்துக்க சொல்லி அவள் மேலே போடுவாள். அவள் மேலே வைப்பாத, இந்த மாவிளக்கையே மேலே வைப்பா. இதெல்லாம் இன்னைக்கு நடைமுறையில் உள்ளது. ஏன்னா பிண்டம்ங்கிறதுக்காக இதுவும் சரி அதுவும் சரி ஒன்றும் அப்படின்னு. இந்த புத்தி அப்படிங்கிற பிரம்மாவானவர் எல்லா தேவதைகளையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி போடுறார். அதில் ஜலத்துக்கு அதிபதியான வருணனும் வந்திருக்கான். நதிகளில் கங்கையும் வந்திருக்காள். நதிகள்லாம் ஸ்திரீ ரூபம், வருணன் புருஷ ரூபம்.
வருணன் சமுத்திரராஜன்னு வருணனை தான் சொல்லுவார். சமுத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு யார் ஓனர் அப்படின்னா வருணன் தான் ஓனர். நதிகள்லாம் தனித்தனியா சமுத்திரத்தோட பத்னி. இன்னொரு விஷயம் சொல்றேன், சாஸ்திரம் சொல்றது இது ரைட்டா தப்பாங்கிறது பின்னாடி ஃபியூச்சர்ல தான் நமக்கு தெரியும். இந்த பத்னி பர்த்தாவோட சேர்றத தடுக்க கூடாதுங்கிறது. அப்படின்னா என்ன? முழுமையாக ஆற்று ஜலத்தை சமுத்திரத்துல சேராம தடுக்க கூடாது. இது ஒரு சைக்கிள். இது இப்ப ஆறெல்லாம் ஒன்னாக்குறோம், நதிகள் எல்லாம் ஒன்று இணைக்கணும் அப்படிலாம் சொல்றா பத்தியில, அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கரெக்டு தான். ஆனா இந்த ஆங்கிள்லையும் பார்க்கணும். அதை ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒன்று சேர்ற மாதிரி வைக்கணும் அதை. ஏன்னா நதிகளை பத்னியாவும் சமுத்திரனை பர்த்தாவாவும் சாஸ்திரம் சொல்றது. கொஞ்சம் தடுத்து தடுத்து வேணா அனுப்பலாமே தவிர முழுமையா தடுக்க கூடாது. இது அடிப்படை. இன்னொன்னு சொல்லிவிடுறேன், இந்த சமுத்திரத்துல போய் சேராத நதிகள் பிரதான நதிகளே கிடையாது. சாஸ்திர ரீதியா புண்ணிய நதிகள்னு கிடையாது. அதெல்லாம் ஜலம்தான். எது நேர சமுத்திரத்துல போய் சேர்றதோ அதை தான் ஜீவ நதின்னு சொல்லுவா, புண்ணிய நதின்னு சொல்லுவா. இதுலயும் அடுத்த நதியை பத்தி சொல்றதுனால அடுத்த ஒரு மெசேஜையும் சொல்லிட்டு போறேன். கிழக்க நோக்கி போச்சுன்னா நதின்னு பேரு, மேற்க நோக்கி போனா அதுக்கு நதம்னு பேரு. மேற்க போய் சமுத்திரத்துல சேரும், அது கிழக்க நோக்கி சமுத்திரத்துல சேரும். மேக்சிமம் இப்படிதான் இருக்கும். ஏன்னா மேல வடக்கு நமக்கு கவனிச்சா தெரியும். மேல் பாகம் வடக்கு பூமியில, கீழ்பாகம்ங்கிறது தெற்கு. மேல் பாகத்துல தான் உத்தரமான புண்ணிய சொர்க்காதி லோகங்கள்லாம் இருக்கு. கீழ்பாகத்துல நரகங்கள்லாம் இருக்கு. இதுல வடக்கு திக்கு தெக்குன்னு நாம் சொல்ற பாகங்கள் காலத்தினால சொல்றோம். முக்கியமா நதிகள்லாம் ஒன்று கிழக்கு பக்கம் போகும் அல்லது மேற்கு பக்கம் போகும். இந்த கங்கை வரா புண்ணிய நதி. வருணன் என்ன பண்றான்? பிரம்மா முக்கியமான இது ஒரு விஷயத்தை சொல்லும் போது வருணனும் கங்கையும் அதை கவனிக்காம ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஏதோ கண்ணால பேசியிருந்தான். பிரம்மா இதை கவனிச்சுட்டு சொன்னார், இது எவ்வளோ பெரிய பவித்திரமான இடம், இது முக்கியமான விஷயத்துக்காக உங்களை கூப்பிட்டுருக்கேன். இப்படி நீங்க ரெண்டு பேரும் இதை கவனிக்காது மட்டும் இல்லை, காம வசத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னல மறந்தத்தினால நீங்க ரெண்டு பேருமே காமத்தை வசமாக உடைய மனுஷ ஜென்மாவை அடையிறது அப்படின்னு சபிச்சுட்டார். மனுஷ ஜென்மாவை அடையிறதுன்னு சபிச்சுட்டார். அதனாலதான் கங்கை வரப்போறா, மனுஷ ஸ்திரியா வராவ. இவன்கிட்ட சொன்னால் ததேத்யுக்த்வா துசாராஜன் தத்ரைவாந்தரதீயதா அதிருஷ்யா ராஜசிம்ஹஸ்ய பஷ்யதா சாபவத்ததா. இப்படி சொல்லிட்டு அவள் மறைஞ்சு போயிட்டாள் கங்கை. கொஞ்ச நாள் கழிச்சு இவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. வருணனே தான் பிறக்க போறான்ங்கிறது இவனுக்கு தெரிஞ்சதுனால அவனுக்கு என்ன பெயர் வைக்கிறான் அப்படின்னு சொன்னா, குமாரம் தேவகர்ப்பாபம் பிரதீபமஹவீததா சாந்தஸ்ய ஜஜ்ஞே சந்தானஹ தஸ்மாதாசீச்ச சந்தனுஹு. அவருக்கு சந்தனுன்னு பேர் வச்சான். சாந்தஸ்ய ஜஜ்ஞே, சாந்தான்னு அம்மா பேரா இருக்கலாம், அதனால சந்தனுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு, இவர் எதை தனுனா சரீரம். இவர் எந்த ஒரு பொருளை தொட்டாலும் அது புதுசா போயிடும், சுத்தியா போயிடும். இது ஒரு மகிமை இவர்கிட்ட உள்ளது. ஒரு 70 வயசுக்காரரை இவர் தொட்டார்னு வச்சுக்கோங்க, 20 வயசுக்காரரா ஆயிடுவார். இது மாதிரி ஆழ்வார் ஒருத்தருக்கு சக்தி உண்டு. காஞ்சிபுரத்தில் ஒரு
தாசி அந்த ஆழ்வார்கிட்ட சொன்னா, மிந்தி மாதிரி ராஜா என்னை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான், எனக்கு கொஞ்சம் வயசானதுனால என்ன கொஞ்சம் நீங்க சின்ன பொண்ணா பண்ணணும் அப்படின்னு ஒன்று தொட்டார். அவள் சின்ன யுவதி ஆயிட்டாள். ராஜாட்ட போனா ராஜா கேட்டான், நீ எப்படி யௌவனமா ஆனேன்னா? இங்கே ஒரு பெரிய மகான் இருக்கார், அவரால் ஆனே அப்படின்னு ஒன்று. அவர்கிட்ட போய் என்னையும் பண்ணுன்னா, ஒன்றை பண்ண மாட்டேன்னார். அவர் என்ன பண்ணலைன்னா நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னா. உடனே அவர் கிளம்புறதே அவரோட குருவோட சேர்ந்து அவர் கிளம்பினார். அப்படிலாம் கதை வரும். இந்த விஷயம் என்னன்னா, தொட்டா புதுமையாவார் இவர் அப்படிங்கிறது சந்தனுவோட ஒரு மகிமை. இந்த குழந்தைய வளர்த்துன்னு வரும்போது வேதாநாகமயத்ராஜ ராஜதர்மாம்ச்ச சர்வசா ஈஜேஜ பகுபிः சத்ரைஹி கிருதுபிஹி பூரி தட்சிணைஹி. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்காக பல வகையான புண்ணிய கர்மாக்களை பண்ணி குழந்தைகளை பெக்கணுங்கிறது மட்டும் இல்லை, அந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கணும். சகல விதமான வித்தியையும் அபியாசம் பண்ணி வச்சு இந்த சந்தனு பெரிய ஆளா ஆனா இவர்கிட்ட அந்த ராஜா சொல்லலை. ஏன்னா அவ தேவ ரகசியம்னு சொல்லிட்டு போயிட்டா. இவர் ஒரு நாளைக்கு 18 வயசு இருக்கும்போது சகதா சின்மஹி பாகோ ததர்ஷ பரமாம் ஸ்திரியம் ஜாஜ்வல்யமானம் வபுஷா சாக்ஷாத் ஸ்ரீயமிவாபரா. அதே கங்கைக்கரையில் இந்த கங்கையே ஸ்திரீ ரூபத்தில் பார்க்கிறார் இவர். ஜாஜ்வல்யமானம் வபுஷா சாக்ஷாத் ஸ்ரீயமிவ பரா. மகாலட்சுமியே வேற ரூபத்தை எடுத்துன்னு வராளோ அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு பிரகாசமா இருக்க. சூக்ஷ்மாம்பர தராமேகாம் பத்மோதர சமப்பிரபா. இன்னும் சில விஷயத்தை சொல்லிட்டு போறேன். இந்த துணியில ரொம்ப நைஸா இருக்கிற இந்த பட்டெல்லாம் சைனாவோட டெக்னாலஜின்னு நாம் சொல்றோமோனோ கிடையாது, நம்மளோட டெக்னாலஜி தான் அது. நம்மகிட்ட இருந்து தான் அவ கத்துண்டது. இன்னும் சொல்ல போனா பட்டே இது கிடையாது. நாம இப்ப கட்டிக்கிறோமே இதுக்கு பேரு பட்டு கிடையாது. இந்த பூச்சிகளை கொண்டு வரத்துக்கே பட்டு கிடையாது. அது சைனா கொண்டு வந்து நமக்கு கொடுத்த டெக்னாலஜி. அது ஒரிஜினல் பட்டுங்கிறது எப்படி இருக்கும்னா, கங்கைக்கரை அந்த பிரதேசங்கள்ல வளரக்கூடிய ஒரு மரத்தோட இழது. ஒரு மரத்தோட இழது அவ்வளோ லைட் வெயிட்டா இருக்கும். இதை நான் சாஸ்திரங்கள்ல பார்க்கறதே எனக்கு அந்த டெக்னாலஜி புரியல. இப்ப சமீப காலங்கள்ல அந்த டெக்ஸ்டைல கவனிக்கும் போது வாழை மர நார்ல பண்ணினதுன்னு வருது பத்தியில. வாழை மர நார்ல நெஞ்ச துணி அப்படின்னு அப்பதான் நினைச்சுட்டேன்னா அப்ப இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு. அதை இங்க சொல்றார். சூக்ஷ்மாம்பர தராமேகா. ரொம்ப மெல்லிசான ஒரு துணியை கட்டின்னு இருக்காள் அவள் அப்படிங்கிறது. அப்ப மெல்லிசான துணிங்கிறது நம்ம தேசத்துல இருந்திருக்கு, அந்த டெக்னாலஜி இருந்திருக்குங்கிறதுக்காக சொல்ல வர. பிரகீர்ண கேசீம் பாணிப்யாம் சம்ஸ்பிரசந்தீம் ஸ்ருஹோருஹாம் கபரீபர பூபர ரூபேன பாதாப்யாம் பாதாப்யாம் லங்கிதேன ஸ்மிதேன ச. அவ அப்படியே கங்கை கரையில அப்படியே மெல்லீஸ் துணியை மேலே போட்டுண்டு சஞ்சாரம் பண்றா. இப்படி கேசத்தை இப்படி இது வேற இதெல்லாம் வர்ணிக்கிறது அவ என்னென்ன பண்ணினாங்கிறதெல்லாம். ஒரு புமானுக்கு தன்னிலைய மறக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்றாங்க. இந்த சந்தனு அவளை பார்த்த உடனே தன்னை மறந்து அவள்கிட்ட போய் பேசுறான். ஸ்னேகாதாகத சௌஹார்தா நாத்ருப்யத விலாசினி வாரிதாவி இவ. இந்த தாம் திருஷ்டுவா ஹிருஷ்ட ரோமா பூத் ததர்ஷான ததர்ஷ தேவ சந்தனு. அவளை கூட்டு விசாரிக்கிறார். நீ யாரு, உன் பேர் என்ன,
உங்கள் அப்பா அம்மா யார்? அதுக்கு அவ சொன்னா, எதுக்கு இதெல்லாம் கேட்குறேன்னு கேட்டா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதான விஷயம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் பவித்திரமாக உள்ளவள் தான், கல்யாணம் ஆகாதவள் தான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் என் பேர் என்ன, எங்கள் அப்பா யார், எங்கள் அம்மா யார், இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதெல்லாம் கேட்கக்கூடாது. இது மட்டும் இல்லை, நான் கல்யாணம் பண்ணின்னு வந்ததுக்கு அப்புறமும் நான் ஒரு காரியம் செஞ்சதுக்கு அப்புறம் இதை ஏன் செஞ்சேன்னு என்னை கேட்கக்கூடாது. நீ கேட்டேன்னா அன்றைய தினமே உன்னோட வாழறத்தை நான் விட்டுடுவேன். இந்த கால பொண்ணுகள் மாதிரி மிரட்டுறாவ. அவன் சொன்னா, நீ ரொம்ப நல்லவண்ணாவும், ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ கரெக்டாக சொன்ன. எத்தனையோ பேர் நீ ஏன் பண்ணுறேன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு நீ சொன்னையோனோ, இது மாதிரி சொல்லாமலேயே அந்த மாதிரி கண்டிஷனுக்கு உட்பட்டு குடும்பம் நடத்துகிறவா தான் ஜாஸ்தி. ஏம்மா நீ இதை பண்ணுற, எங்கே போன, என்ன செலவிச்சேன்னு கேட்டால் குடும்பமே ரெண்டாக போயிடும். நீ இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அந்த மாதிரி வார்த்தைகளையே கேட்கக்கூடாதுன்னு கோவிச்சுக்கிறவா எத்தனை பேர் இருப்பா. நான் என்ன தப்பாக செலவு பண்ணிவிடுவேனா, நான் என்ன அந்த பணத்தை இது பண்ணிவிடுவேனா, இதெல்லாம் நிறைய சண்டை வரும் அந்த காலத்துலலாம். பார்த்தேல்லாம் புருஷனுக்கோ திக்கு திக்குன்னு இருக்கும் பணத்தை, அந்த இதை சம்பாதிக்கிறது பெரிய கஷ்டம் இல்லையா? கொடுத்துருவானா 5 ரூபா ஒருத்தருக்கு கொடுத்துருவாளா சொல்லுவோம். எவ்வளோ கஷ்டப்பட்டா சர்வ தியாகத்தை பண்ணிவிட்டு சம்பாதிக்க வேண்டியிருக்கு. அது அனாவசியமாக செலவிஞ்சிடக்கூடாதுங்கிற பயம் இருக்கும். நல்ல ஸ்திரீகள் தான் எல்லாருமே தப்பாக செலவழிக்க மாட்டா, அதிகப்படியாக செலவழிச்சிருவாளோன்னு பயப்படுவேன். இது மாதிரிலாம் கேட்கக்கூடாது. எந்த கேள்வியுமே என்ன கேட்கக்கூடாது. அப்படி ஏன்னா கல்யாணம் பண்ணிண்டா குழந்தை பிறக்கிறதுக்காக முதல்ல புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணணும். அதுக்காக க்ஷேத்ராடனங்கள்லாம் பண்ணுறார். அப்படி சந்தனு வந்து க்ஷேத்ராடனம் பண்ணும்போது ஸ்ரீரங்கம் வந்தார்னு இருக்கு. ஸ்ரீரங்கத்தில் ஒரு மண்டபம் கட்டி கொடுத்தார்னு இருக்கு. பெரிய பெருமாளுக்கு ஒரு மண்டபம் கட்டி கொடுத்தார்னு இருக்கு. இன்னைக்கு உற்சவத்தில் அதை உபயோகப்படுத்துவா. சந்தனு மண்டபம்னு பேர். அது இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. சில பேர் தெரியாம சொல்லுவா சந்தன மண்டபம்னு. பின்னாடி மைசூர் ராஜா ஒரு மண்டபம் கட்டினான். அந்த மண்டபத்துக்குள்ள இன்னொரு இது கட்டினான். அது தனியே தவிர ஒரிஜினலா அந்த மண்டபத்துக்கு சந்தனு மண்டபம்னு பேர். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. அப்ப எவ்வளோ இந்த கதை நடந்து 5200 வருஷம் ஆறுதுன்னு சொல்றேன். 5200 வருஷம் முன்னாடி சந்தனு வந்தாருங்கிறது இருக்கு. ஸ்ரீரங்கத்தில் வந்து மண்டபம் கட்டினார்னு இருக்கு. இப்படி பலராம சுவாமி பின்னாடி வந்தார்னு இருக்கு. இவன் என்ன சொல்றான், இன்னைக்கு தமிழ் வேற, இந்தியா வேற, தமிழ் வேற, சம்ஸ்கிருதம் வேற, பாரத தேசத்துக்குள்ள கிடையாது, தமிழ்ங்கிறது தனிங்கிறான். ஒரே நாடு தான். இந்த தனின்னு சொல்றவனை முழுக்க வெட்டி போடணும். ஒரே நாடு இது. இந்த பாரதம்ங்கிறது ஒரு நாடு தான். கலையால, கலாச்சாரத்தால, ஆன்மீகத்தினால, சாஸ்திரத்தினால ஒன்றிணைக்கப்பட்ட நாடு. மொழிகள் வேறுபடலாம், உணவுகள் வேறுபடலாமே தவிர பாக்கி எந்த சம்ஸ்காரத்தை எடுத்தாலும் இன்னைக்கு பாருங்களேன், சாரியா ஜனங்கள் ஸ்ரீரங்கம், மதுரை, ராமேஸ்வரம் தரிசனம் பண்ணாத வடக்கிருத்திக்காராலே இருக்க மாட்டான். அதுவும் ராமேஸ்வரம் வராதவாளே இருக்க மாட்டான். அது மாதிரி காசி போகாத சவுத் இந்தியாக்காராலே இருக்க மாட்டான். நாம இங்கேருந்து காசி போற மாதிரி அங்கேருந்து அவளுக்கு இங்க ராமசேத்து வரது, தனுஷ்கோட்டி வரது. அவளுக்கு வந்து கைங்கரியங்கள்லாம் பண்ணி குழந்தை பிறக்க ஆரம்பிக்கிறது. முதல் குழந்தை பிறந்தது. அஷ்டமந்து ஜிகாம் சந்தியாம் சுக்ஷுபே சந்தனோர்திருதி ஜாதஞ்ச சா புத்திரம் க்ஷிபத்யம்பசி பாரதா. இவ என்ன ரொம்ப பிரியமா இருப்பா,
ரொம்ப அந்யோன்யமாக இருப்பா. முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தா பொதுவாக வம்சவிருத்திங்கிறதே பெரிய மகோத்சவம். சாஸ்திர ரீதியாக குழந்தை பிறந்த காலம் இருக்கு பாருங்கோ, இந்த வம்சம் விருத்தியாகிறது பாருங்கோ, ரொம்ப உயர்வது. தர்மமான பரம்பரையில் அதுவும் சந்ததிகள் ஏற்பட்டதுன்னா தேசத்துக்கே க்ஷேமம். அது சாஸ்திரமே சொல்றது, நாம பண்ணக்கூடிய தானங்களுக்கு 2 காலம் சொல்றது, ரொம்ப உயர்ந்த காலம் அப்படின்னு. புத்திரேஜாதே வியதீபாதே தத்தஞ்ச அக்ஷயம் பவேத்து. நம்ம வம்ச விருத்தி ஏற்பட்ட காலத்திலையும் அந்த 12 நாள்ல பஞ்சாங்கத்தில் வியதீபாதம்னு போட்டிருப்பா. அந்த காலத்திலையும் நாம என்ன தானம் பண்றோமோ தத்தஞ்ச அக்ஷயம் பவேத்து, அபரிமிதமான பலன் அதுக்கு அப்படிங்கிற. குழந்தை பிறந்த உடனே தானம் பண்ணணும். நம்ம சாஸ்திரங்கள்ல பல தானம் பண்ணுவா. ஒண்ணுமே இல்லைனாலும் பீஜதானம் பண்ணணும், விரதானம் பண்ணணும். அது தீட்டு கடைபிடிக்கும் போது 10 கடந்து 11வது நாள் தீட்டு போகும் பிராமணர்களுக்கு. 11 முடிஞ்சு 12வது நாள் தான், 12 முடிஞ்சு 13வது நாள் தான் தீட்டு போகும் க்ஷத்திரியர்களுக்கு. 15 முடிஞ்சு 16வது நாள் தான் தீட்டு போகும் மற்றவர்களுக்கு. இன்னைக்கும் நடைமுறை. இதெல்லாம் நான் ஒரு ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டு போறேன். இன்னைக்கும் பிராச்சீனமா கிராமங்கள் எல்லாம் 16வது நாள் தான் அந்த தீட்டு போற நாளா வச்சுப்பாவா. பிராமணர்களை பொறுத்த பிறந்த 10 முடிஞ்சு 11வது நாள் புண்ணியாக வாச்சனம்ங்கிறது. க்ஷத்திரியரா இருக்கிறதுனால 12 முடிஞ்சு 13வது நாள். அதுக்குள்ள என்ன ஆயிடுத்து, இவன் 4-5 நாள் கூட ஆயிருக்காது. இவன் பெருசா அதை விழாவா கொண்டாடணும்னு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். 5வது நாளோ 7வது நாளோ இவ ராத்திரி ஒரு 9 மணிக்கு பிரசவிச்ச அறையிலேருந்து பிரசவிச்ச குழந்தைய கையில் எடுத்துட்டு நேர குதிரை தேர்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்து குதிரையை பூட்டி தேர்ல இவளே குழந்தைய வச்சுன்னு தேரை ஓட்டி போறா. செய்யறது பட்டத்து ராணி. அதனால ஏன்னு யாரும் கேட்க முடியாது. மெசேஜை மட்டும் ராஜாட்ட சொன்னா. சந்தனு என்ன பண்றான், உடனே ஒரு குதிரையில இவ பின்னாடி போறான். இவ என்ன பண்றா அப்படின்னு பாக்குறதுக்கு எந்த கங்கை கரையில இவளை பார்த்தானோ அந்த கங்கை கரையில போய் நின்னுண்டா. ஜலம் பிரவாகமா போறது. இந்த குழந்தைய அப்படி கையில வச்சுன்னு இருக்கா. இவ என்ன ரிலாக்ஸேஷனுக்காக இங்க வந்திருக்காளா? ஏன்னா எதுவுமே கேட்க கூடாது. அவ போட்டிருக்கிற கண்டிஷனே அதானே. இவ என்ன பண்ண போறா அப்படின்னு இவன் பார்த்துட்டே இருக்கிறதேவே இந்த குழந்தைய அப்படி தூக்கி போட்டான் கங்கையில். அப்படின்னா ராஜா இவனையே பார்க்காம தேர்ல ஏறி வீட்டுக்கு வந்துட்டான். அந்த ராஜா தவிச்சு போட்டான். அவனால அதை ஜீர்ணிக்கவே முடியல. ஒரு பெத்த தாய் இப்படி பண்ணுவாளா? பெத்த தாய் இப்படி பண்ணுவாளா? இருந்தாலும் நான் நேற்றைய தினமே சொன்னேன், நாம் நினைச்சபடி வாழ்க்கை அமையலைன்னா வாழ்க்கை எப்படி அமையறதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்பதான் மனசு சிரமம் இல்லாம இருக்கும். நம்மளை நாமே சிரமப்படுத்திக்க கூடாது. எல்லாத்தையும் வாழ்க்கையில மாற்றிட முடியாது, எல்லாரையும் மாற்றிட முடியாது. நம்மளை பாதிக்காம நாம எப்படி பண்ணிக்கலாம் வாழ்க்கைய அப்படின்னு தான் யோசனை பண்ணணும். கடமைகள் என்ன உண்டோ அதை செய்யணும். கொஞ்ச நாள் போச்சு, அடுத்த குழந்தை தயாராச்சு. இதுவாது மிஞ்சும்னு நினைக்கிறது அதையும் கொண்டு போட்டுட்டான். இது மாதிரி ஒரு குழந்தை 2 குழந்தை இல்ல 6 குழந்தைய போட்டுட்டான். ஜாத்தம் ஜாதஞ்ச சா புத்திரம் க்ஷிபத்யம்பசி பாரதா மாவதீ காசி கஸ்யாசி கிம் ஹினஸ்தி சுதாசினி புத்ரக்னி சுமஹாபாபம் மாகார்ஷீத் கர்மனிஷ்டமம் அஸ்யாம் ஜாயேதயः புத்ரः சராஜா பிருத்திவீபதிः த்வதூர்த்வமபிஷேக்தவ்யோ
நான்யः கஷ்சன பாரத ததः கதாசிச்சோசந்தம் சந்தனும் தியானமாஸ்திதம் புத்ரோ தேவவ்ரதோப்யேத்ய பிதரம் வாக்கியமப்ரவீத். இது மாதிரி 7வது குழந்தை அவள் பிறந்து போறத ராஜாவும் பின்னாடியே போனா. அவ ஜலத்துல போடுறதுக்கு முன்னாடியே ராஜா முன்னாடி போயிட்டான் அவள்கிட்ட. இந்த குழந்தைய கொல்லாத, மாவதிஹி காசிகா கன்யா, நீ பேசக்கூடாதுங்கிறதுனால நான் பேசலை, இதுக்கு மேலே என்னால் பேசாமல் இருக்க முடியாது. நீ ஒரு மாதாவா, நீ ஒரு ஸ்திரீயா, யாராவது பெத்த குழந்தைய கொல்லுவாளா? குழந்தைய கொல்லுவாளா? அதுவும் தான் பெத்த குழந்தைய யாராவது கொல்லுவாளா? புத்திரக்னீஸ் மகாபாபா, குழந்தைகளை கொண்ட பாப்பி இல்லையா நீ? ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்யற அப்படின்ன உடனே சிரிச்சுட்டே இவனை பார்த்தா. பார்த்துட்டு, இந்த குழந்தைய நான் கொல்ல மாட்டேன், இந்த குழந்தைய உனக்கு தான், ஆனால் இன்னியோட உன்னோட வாழறது எனக்கு முடிஞ்சு போயிடுத்துன்னு. நீ எப்ப என் செய்யலை கேள்வி கேட்டையோ தடுத்தையோ நம்ம ஒப்பந்தப்படி அதோட முடிஞ்சு போயிடும். இந்த குழந்தைய இப்பையும் உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் காலம் கழிச்சு தான் உங்கள்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்தர்தானம் ஆயிட்டா. அவள் பின்னாடி சொல்ல போகிற கதையை இப்போ நான் முன்னாடி சொல்லிப்படுறேன். இது என்னதை காமிக்கிறதுன்னா, அஷ்டவசுக்கள் அப்படின்னு 8 பேர். இவா 8 பேரும் பத்னிகளோட ஒரு சமயம் ஹிமாச்சல பிரதேசத்துக்கு வந்தா. இந்த மலைப்பிரதேசத்தில் காஷ்மீர் மாதிரி சஞ்சாரம் பண்ணும்போது அதுல வசிஷ்டரோட பசுமாடான நந்தினியை பார்த்தா. 8வது வசுவோட பத்னி அவ சொன்னா, இந்த மாடு ரொம்ப அழகா இருக்கு, இத நம்ம லோகத்துக்கு எடுத்துன்னு போயிடலாமா, வசு லோகத்துக்கு எடுத்துன்னு போயிடலாமான்னா. அதுக்கு இன்னொருத்தர் அங்கே உள்ளவா சொன்னா, மற்ற வசுக்கள், இது வசிஷ்ட ஆசிரமம், வசிஷ்டரோட மாடு, இதை பொதுவாக மகரிஷிகளுக்கு பிராமணாளுக்கு நாம் தானம் பண்ணணுமே தவிர அவா சொத்தை நாம் அபகரிக்க கூடாது. தேவதா சொத்து, பிராமண சொத்து, தானம் பண்ண சொத்தை அபகரிச்சா மகாபாபம், மகாபாபம். அவ கேட்கல, புடிவாதமா இருந்தா. என்ன சொன்னாவ எல்லாமே இன்னைக்கு பார்க்கறதெல்லாம் அப்படியே புராணத்தில் இருக்கிறதுனால, நீ இந்த மாட்டை நீ எனக்கு எடுத்துன்னு வர ஐஷன் போலாம்னு சொன்னாதான் இங்கேருந்தே நான் வருவேன் உன்னோடன்ட்டாவ. சிலதெல்லாம் கடத்துற வழியே உட்காந்துறது பாருங்க, வாங்கி கொடுத்தாதான் மேலே வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவ அங்கேயே உட்காந்துனுட்டா. குழந்தைகள் மாதிரி, இதை நீ கொடுத்தாதான் நான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் உன்னோட அப்படின்னா. அவன் பாவம் வேற வழி கிடையாம அந்த மாட்டை தூக்கினான். இதுக்கு மற்ற வசுக்களும் உடந்தையா இருந்தா. திருடச் சொன்னது அவள், திருடினவன் இவன், குற்றவாளி இவன் தான். எப்படி வால்மீகி சரித்திரத்தில் ஒரு வேடனா இருந்தவர் நாரதர் வழிபோக்கரா வரத்தே அவர் கழுத்தில் போட்டிருந்த நவரத்ன மாலைய, நாகரத்ன மாலைய புடுங்க போறதே அவர் சொன்னார், இது பாபம் இல்லையான்னு கேட்டார். அப்படின்னா என்னன்னு கேட்டான், விஷயத்தெல்லாம் சொன்னார். அப்போ அவன் சொன்னான், இது எனக்கு கிடையாது, என் மனைவிக்காக தான் நான் பண்ணுறேன், அதனால் அது அவளுக்கு தான் போகும்னா. அவள் ஏற்றுக்கிறாளான்னு நீ கேட்டுட்டு சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன்னார் அவர். மனைவிட்ட கேட்டான். அவ சொன்னா, எனக்கு இந்த பாபம் கிடையாதுன்னா, நீ திருடின பாபம் எனக்கு கிடையாதுன்னா. ஏன் அப்படின்னா, ஒரு மனைவி, ஒரு குழந்தைகள், வயசான அப்பா அம்மா, இவர்களை ரட்சிக்க வேண்டியது ஒரு குடும்ப தலைவனுடைய கடமை. ஒரு குடும்ப தலைவனோட கடமை என்ன? மனுஸ்மிருதி. இது
விருத்தௌ ச மாதா பிதரௌ சதி பாரியா சுத சிசு அப்பியகாரிய சதங் கிருத்வா பர்த்தவ்யா மனுரப்ரவீத். விருத்தௌ ச மாதா பிதரௌ, வயசான அப்பா அம்மா. சதி பாரியா, மகாபதிவிரதையான பத்னி. சுத சிசு, சின்ன குழந்தைகள். இவர்களை ரட்சிக்கணும். நியாயமான முறையில் நமக்கு சம்பாத்தியம் வரலைன்னா எப்படின்னா, இப்போ உதாரணம் வைதிக விற்த்தின்னு சொன்னேன், உங்களுக்கெல்லாம் புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு காலத்தில் நம்ம மாத்து வாத்தியார் யாரோ அவரே சிரார்த்தம் சாப்பிடுவார். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா தெரியுமா? வயசானவாளுக்கு நம்ம மாத்து சிரார்த்தம்னா நம்ம மாத்து வாத்தியார் தான் சாப்பிடுவார். அவ்வளோ அனுஷ்டானத்தமாக இருப்பார், அவ்வளோ வேதாத்தியனம் பண்ணியிருப்பார், அவ்வளோ ஆச்சாரமாக இருப்பார். ஸ்ரார்த்தம் சாப்பிட்டா 3 நாள் சுத்தி குறைச்சல், 3 நாள் சஹஸ்ராவர்த்தி பண்ணணும். அப்போ தான் எனக்கு சுத்தியே வரும். நான் ஸ்ரார்த்தம் சாப்பிட்டேன்னா எனக்கு சுத்தி வராது, ஒரு தீட்டு மாதிரி அது. இந்த மாதிரி ஆராதனைகள்லாம் சாப்பிட்டா 12 நாள் தீட்டு, சுத்தி கிடையாது எனக்கு. அடுத்த வைதீகத்துக்கு சொல்ல மாட்டா அவரை. இத்தனையும் தெரிஞ்சு வாத்தியார் சாப்பிடுவார். ஏன்னா குடும்பம் அது மாதிரி. அதுக்கு மேலே ஒரு விஷயம் சொல்கிறேன். எங்கள் தாத்தா அனந்தராம தீட்சிதர், நாராயண தீட்சிதர்னு சொல்கிறோமோ, நாராயண தீட்சிதருங்கிறவர் தான் என்னோட நேர் தாத்தா. அவர் 1935 40 எங்களுக்கு வடகுடி கம்மங்குடின்னு 2 கிராமம் உபாத்தியாயம். அந்த கம்மங்குடியில் போய் இவர் சிரார்த்தம் சாப்பிடுவார். 4 அணாவுக்கு 4 அணா தட்சிணை, வெறும் 1/4 ரூபா சிரார்த்தம் சாப்பிடுவார். எங்கள் பாட்டி கத்துவா, யாராவது 4 அணாக்காக சிரார்த்தம் சாப்பிட போவாளா இல்லை சிரார்த்தம் சாப்பிடுவாளா? அப்படி சொல்ல முடியுமாம்மா? 4 அணாக்கு உப்பு வாங்கி போட்டால் 1 மாதம் வருமேம்பரும் குடும்பத்துக்கு. 4 அணாக்கு உப்பு வாங்கினா 1 மாதம் வருமே அப்படிம்பார். 4 அணாக்கு 10 படி 1 ரூபாய் இப்படிலாம் வாசலில் வண்டி, உப்பு வண்டின்னு வரும் அந்த காலத்தில். அதையும் யாராவது பார்த்துருக்கல? கிராமத்தில் மாட்டு வண்டியில் தான் நேர் உப்பை கொண்டு வந்துவா. அதில் கொண்டு போய் இப்போ நான் இதை சேர்க்கிறேன்னு, அயோடினை சேர்க்கிறேன்னு, சர்வ வியாதிக்கும் அதுதான் காரணமே. அந்த ஒரிஜினல் உப்பை சாப்பிட்டேன்னா வியாதியே வராது. இத்தனை ப்ரெஷர், இத்தனை கிட்னி ஃபெயிலியர், இத்தனை நர்வஸ் ப்ராப்ளத்துக்கு இன்றைக்குமே நாங்கள்லாம் அந்த உப்பை, இந்த அயோடின் உப்பை தொடுறதே கிடையாது. அதுவும் பொடி சாப்பிடவே கூடாது, உப்பில் பொடி சாப்பிடவே கூடாது. கல் உப்பு சமுத்திரத்திலேருந்து வர்றது. அந்த பக்கம் போனால் என்னவோ கண்ட உபயோகம் இல்லாத சாமானெல்லாம் வாங்கிட்டு வர மத்தியில், சமுத்திரக்கரமாக ஓரமாக போனால், இப்போ தூத்துக்குடியெலாம் போனேன்னா உப்பு ஒரு 10 மூட்டை, ஒரு 10 இது வாங்கிட்டு வரலாம். நம்ம கடையிலேயே இருக்கும். நாம் அழுக்குன்னு ஒரிஜினல் உப்பாக இருந்தால் அது ஜலம் விட்டுக்கும், ஜாடியில் வைப்பா, அது ஜலம் விட்டுக்கும். இந்த உப்பெல்லாம் எத்தனை நாள் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பற்றியில. அந்த கெமிக்கலே நமக்கு சத்துரும். அதை விட்டுருங்கோ. இந்த உப்பு வரும் அப்படிங்கிறவர் அன்னைக்கு சிரார்த்தம் சாப்பிட்டா வாத்தியார்கள்லான்னு சொன்னேன். இன்னைக்கு வாத்தியாரை சிரார்த்தம் சாப்பிட சொல்லுங்க. நீங்க தலைகீழ்னாலும் சாப்பிட மாட்டார்கள். ஏன்னா அன்னைக்கு தேவை இருந்தது, குடும்ப ரட்சணம்ங்கிறது ஒன்று இருந்தது, வருமானம்ங்கிறது ரொம்ப சொல்பம். நடுப்பில் கொஞ்ச நாளைக்கு சொல்கிறேன். அப்போ தானங்கள், பூஷணிக்காய் தானம் வாங்குவா, இரும்பு தானம் வாங்குவா, தெரியும் இதெல்லாம் சரியாக வராதுன்னு தெரிஞ்சும் வாங்குவா. ஏன்னா இப்போ அதுக்கெல்லாம் அப்படி கிடையாது, அதுக்குன்னே தனியால். அவன்கிட்ட கொடுத்தா பலன் உண்டா கிடையாதாங்கிறதெல்லாம் அடுத்த வேறு விஷயம். ஒருவேளை சந்தியாதனமாக பண்ணியிருக்கணுமே நம்ம தானம் பண்ணுறவனாக இருக்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் இன்னைக்கு அப்படி ஆயிடுது. அப்பியகாரிய சதங்கிருத்வா பர்த்தவ்யா மனுரப்ரவீத். இந்த குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு செய்யக்கூடாத காரியமாக இருந்தாலும் செய்யலாம், குடும்ப ரட்சணத்துக்காக அப்படின்னு சாஸ்திரம். அது குடும்ப தலைவனோட டியூட்டி. என்ன பசி, நான் கேட்கறத நீ வாங்கி கொடுக்கணும். என்னோட விருப்பத்தை இந்த வேடனோட வால்மீகியோட பத்னி சொல்றா. இப்போ எனக்கு ஒன்று வேணும்னு நான் என்ன பக்கத்தாத்து மாமாட்ட போய் கேட்க முடியும்? உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். அதை வாங்கி கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. நீ எப்படி வாங்கி கொடுக்குறியா, திருடி கொடுக்குறியாங்கிறது எனக்கு விஷயம் கிடையாது.
அந்த பாபம் எனக்கு வராதுன்னா. அப்பதான் அந்த வேடனுக்கு கண்ணு திறக்கிறது. கண்ணுக்கு தெரிஞ்ச நாகரத்ன நெக்லஸ பங்கு போட்டுக்கிறதுக்கு தயாரா இருக்கா. கண்ணுக்கு தெரியாத பாபத்தை எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறா. இது மாதிரி தானே ஒவ்வொரு குடும்ப தலைவனும் இந்த குடும்பத்துக்காக பாபத்தை சம்பாதிச்சுக்கிறோம். அப்ப ஜாகிரதையா இருக்கணும். அதில் அதுக்கு எந்த லிமிட்டோ அந்த லிமிட்டை தாண்டி போகக்கூடாது. ஏன்னா நாம தான் பதில் சொல்லணும். அதுக்கு நாம தான் பதில் சொல்லணும். இத்தனையும் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாட்டை திருடின பாபம் 8வது வசுவுக்கு வந்தது. வசிஷ்டர் சபிச்சார். ஒரு மனிதன் மாதிரி இந்த திருட்டுத்தனம் பண்ணினதுனால நீங்க 8 பேருமே மனிதர்களாக பிறக்க கடவுதுன்னா. அப்ப மற்ற 7 பேர் சொன்னா, நாங்க சாட்சியா தானே இருந்தோம், இவன் தான் நேரடியா திருடினது, நாங்க திருடுன்னு சொல்லல, திருடாதே அப்படி கூட முதல்ல சொன்னோம். அப்படின்னு உடனே அவர் சொன்னார், அதனால ஒரு எக்ஸப்ஷன் சொல்றேன், நீங்க மற்ற 7 பேர் மனிதர்களாக பிறந்த உடனேவே அந்த சாப நிவர்த்தியாகி நீங்க மேல வந்துடலாம். இந்த 8வது வசு இருக்கான் பாருங்க, அவன் மனிதனாவே வாழ்ந்துட்டும் வாழ்க்கையை முடிச்சுட்டு தான் மேலே வரணும் அப்படின்னுட்டார். பிறந்த உடனேவே சாப நிவர்த்தி ஆகணும்னா பிறந்த உடனே குழந்தை போகணும். போனாதான் சாப நிவர்த்தி ஆகும். இது யார் போவான்னு இந்த சண்டை வரத்தே இந்த கங்கேட் இந்த மீட்டிங்கில் இவாள் இருந்தாளா, பிரம்மா சபிக்கும் போது மனுஷனா போறேங்கிறதே. அப்ப கங்கேட்ட போனா, எனக்கு நீ ஹெல்ப் பண்றியா, நீ மனித ஸ்திரீயா பிறக்கும் போது உனக்கு குழந்தைகளா நாங்க பிறக்கிறோம், பிறந்த உடனே எங்களை நீ கொன்னுட்டேன்னா நாங்க சாப நிவர்த்தியாகி வந்துருவோம்னு சொல்ல, அதனால 7 குழந்தைகள், தவறுதலா 6ன்னு சொல்லிட்டேன், 7 குழந்தைகளை அவள் கொன்னுட்டா. 8வதா உள்ள குழந்தை தான் இப்ப கையில இருந்தது. இவர் தடுத்த உடனே அதை எடுத்துன்னு மறைஞ்சுட்டா. ஒரு 12 வருஷம் அவ கண்ணிலேயே படல. நவாஸ்வேன விநிரியாசி விவர்ணா ஹரிண கிருஷம் வியாதிமிச்சா மதே ஞாத்தும் பிரதீகுர்யாஹி தத்வவை. ஒரு வாழ்க்கையே அவருக்கு ஒரு சூன்யமா போயிடுது. ஏன் அப்படின்னு சொன்னா, நார்மலாவே மனுஷிய ஸ்திரீயோட, அதுவும் உத்தமமான பத்னியோட அந்யோன்யமா வாழ்ந்த மனுஷன் இருக்கான் பாருங்கோ, பத்னிக்கு அப்புறம் அவனுக்கு வாழ்க்கை பிடிக்காது. தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு, சம்சாரம் போனா சகலமும் போச்சுன்னு. அந்த வாழ்க்கையே போயிடும். எத்தனை பேர் நல்லவாளை சொல்றேன் நான், குழந்தை இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். குழந்தைய பொறுப்பெடுத்து வளர்த்துப்பா. எத்தனையோ பேர் பந்துக்கள்லாம் சொல்லுவா, குழந்தைகள்லாம் இருக்கேடா கல்யாணம் பண்ணி கூடா, என்னால இன்னூத்திய நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னவாள்லாம் உண்டு. என்னால இன்னூத்திய நினைச்சு கூட பார்க்க முடியாது. கிராமத்துல ஜோடி மாடுன்னு சொல்லுவோம். இந்த மாட்டு வண்டியிலேயே 2 மாடு வச்சு வண்டி உண்டோணும். இப்போ மெட்ராஸ்ல எல்லாம் ஒத்த மாடு தான். கிராமத்து பக்கம்லாம் 2 மாடு. அந்த 2 மாடை எப்படி தெரியுமோனா ட்ரைனிங் எப்போ தெரியுமோனா தயார் பண்ணுவா, குட்டியா இருக்கிறதேவே தயார் பண்ணிடுவா. 2 குட்டியை ஒன்று சேர்த்து ஜோடியா வளர்ப்பா. அப்படி ஜோடியா வளர்த்தா ஒரு 15 வருஷம் 2 வாழுமா. அதுல ஒரு மாடு முன்னாடி செத்து படுத்துனா இன்னொரு மாடு 10 நாளைக்குள்ள செத்து படும். அதோ 2 ஆண் மாடு. இத்தனைக்கும் ஒரு மாட்டுக்கு கழுத்தை கொடுத்துட்டு இன்னொரு மாட்டுக்கு கழுத்தை கொடுப்பேனா, அது தங்காதது. அந்த நான்லாம் பார்த்துருக்கேனா, எங்க ஆத்துல ஒரு சேப்பு மாடு, அது கொம்பு இப்படி இருக்கும், கருப்பு மாடு இப்படி இருக்கும் கொம்பு. இது 2ஐயும் ஜோடி சேர்த்து வச்சிருந்தா ஒரு சமயம் எங்கேயோ ராத்திரியில வண்டி போறதே சேப்பு மாடுக்கு ஏதோ பாம்பு கும்பு கடிச்சு அது செத்து படுத்தது. இந்த கருப்பு மாடு 10 நாள் கூட இல்லை. அப்பதான் நினைச்சேன், நான் ஒரு மாட்டுக்குள்ள உணர்ச்சி கூட மனிதனுக்கு இல்லையே.
ஒரு 25 வருஷம் 30 வருஷம் ஒத்தியோட வாழ்ந்துட்டு இன்னொரு பெண்ணோட எப்படி வாழ முடியும்? இதே இந்த ஸ்திரீக்கு அந்த மனோபாவம் இருக்கு. எத்தனையோ ஸ்திரீகள் இன்னைக்கு உத்தமிகள் இருக்கா, என்னால இன்னொருத்தர நினைச்சே பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவாள். அந்த வாழற காலத்துல கணவனை இழந்தவாளை சொல்றேன் நான். இவ வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம்ங்கிறது விஷயம் வேற. அவளை பத்தி நான் அப்பயே கல்யாணம் பண்ணிக்கிறான், எனக்கு ஒரு துணை வேணுங்கிறான். கேட்டா 2 பேரும் சேர்ந்து ஒரே பல்லாக்கில் போறாளா என்ன? என்ன பைத்தியக்காரத்தனமான பேச்சு இது? பிராக்டிக்கலா இல்லையான்னா பிராக்டிக்கலா தான் நான் பேசுறேன். நீங்க நினைச்சது யார் காப்பாற்றுவான்னு நினைக்கிறாளோ அவெல்லாம் யாருமே காப்பாற்ற மாட்டா. அதுக்கு பணத்தை கொடுத்து நம்ம வேலைக்கு வச்சுட்டு போகலாம், அது தப்பே கிடையாது. ஒரு தவறான ஒரு உதாரணத்தை வாழ்க்கையில மனிதர்களுக்கு நாம காமிச்சுட்டு வாழக்கூடாது. நாம முன்மாதிரியா இருக்கணும். ஒரு சாதாரண மனுஷிய ஸ்திரீயோட வாழ்ந்தாலே ரொம்ப நாள் வாழ முடியாது, இந்த மனசு தடுவிக்கும். இவ தேவதா ஸ்திரீ, அதனால ரொம்ப தவிச்சு போனான். தவிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் ஆகி அப்பப்ப விரக்தி ஆகும். எல்லாரும் சொல்லுவா கல்யாணம் பண்ணிக்கொண்டு, அவன் பண்ணிக்க மாட்டான். இவ யார், இவ எதுக்கு வந்தா, என்ன நடந்தது ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. ஒரு 12 வருஷம் கழிச்சு திரும்பி கங்கையில ஒரு நாளைக்கு இவன் ஒரு அதிசயமான ஒரு காட்சியை பார்த்தான். என்னன்னா, கங்கையானது அணை போட்டு, டேம் டேம் தானே அணைங்கிறது, அது மாதிரி தடுக்கப்பட்டிருந்தது. கங்கைக்கு டேம் போட முடியாது, பாக்கி எல்லா நதிகளுக்கும் டேம் உண்டு. நான் வருஷா வருஷம் கேதார்நாத் போவேன். மேக்சிமம் போயின்னு இருக்கேன். அதுல கௌரி குண்டு கேதார்நாத் போறத அந்த இடத்துல ஒரு டேம் புதுசா கட்டியிருந்தா ஒரு 5-6 வருஷம் முன்னாடி நான் போறதே பார்த்தேன். இது ஒரு எலக்ட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்னாவா, எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட்னா. ஐயோ, இந்த இடத்துல சாஸ்திரங்கள்லாம் சொல்றதே இவ கற்றாலேன்னு நினைச்சேன். 2 வருஷம் கழிச்சு அந்த இடம் கிடையாது. ஓம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா கங்கையை பொறுத்த பரியந்தம் நீங்க தடுக்க முடியாது. அதனாலதான் பழைய காலத்துல கங்கை மேல ஜூலாதான் பாலம், எல்லாமே நடுப்புல பில்லர் போட மாட்டா. இப்ப பில்லர் போட்டு கட்டிருக்கா, அதுவுமே இப்ப சமீபத்தில் பீகார்ல எல்லாம் பார்த்தா எல்லாம் கீழே விழுந்துருத்தும். மேக்சிமம் பழைய கால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கால பிரிட்ஜை பார்த்தேன்னா அவ ஜூலா தான் போட்டிருப்பா. அதுவும் ரிஷிகேசத்துக்கு மேல நீங்க போயிட்டேன்னா எங்க பார்த்தாலும் ஜூலா தான் இருக்கும், பிரிட்ஜ் இருக்காது. ஏன்னா கங்கையோட பிரவாகம் அது மாதிரி. அப்படி உள்ள கங்கையை தடுத்து நிறுத்தி இருக்கு. இது யார் பண்ணி? ஏன்னா கங்கை ஜலமே வரல. இது எங்க தடுத்திருக்குன்னு அந்த கரை ஓரமாவே போறான். இவன் ஒரு 12 வயசு பையன் கையில வில்லையும் அன்பையும் வச்சுட்டு பானத்தினால டேம் கட்டியிருக்கான். பிரமிச்சு போயிட்டான். ஏன்னா அந்தந்த வித்தை தெரிஞ்சவாளுக்கு தான் அதோட வேல்யூ தெரியும், முட்டாளுக்கு புரியாது. நம்ம தேசம் நாசமா போனதுக்கு அதுவும் ஒரு காரணம். இந்த வித்தைகளோட மதிப்பு தெரிஞ்ச எஜுகேஷனா இருந்ததுனால மெக்காலே வரத்துக்கு முன்னாடி அத்தனை பேரும் இந்த படிச்சவாளை கௌரவமா நடத்தினான். இன்னைக்கு இந்த வித்தையினுடைய மதிமை தெரியாததுனால இவன் மட்டப்படுத்துறான். ஏன்னா இந்த படிப்பு அவனுக்கு கிடையாது. எந்த முட்டாளையோ தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறான். இத்தனைக்கும் உண்டான ஸ்தானம் இந்த தேசம்தான். இத்தனையும் உலகத்துக்கு சொல்லி கொடுத்தது இந்த தேசம்தான். அஸ்மின் தேசே பிரசூதஸ்ய சகாசாத்து அக்ரஜன்மனஹா அப்படிங்கிறது மனுஸ்மிருதி. இந்த தேசம் உலகத்துக்கு வழிகாட்டிங்கிறார் மனு. இந்த பாரத தேசத்தை, இந்த வார்த்தையை 2014 ஜெயிச்ச உடனே பிஎம் ஆறதுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் போய் காலை வச்ச உடனே பிஎம் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை தான். அஸ்மின் தேசே பிரசூதஸ்ய சகாசாத்து அக்ரஜன்மனா. இனி இந்தியா மற்ற நாட்டை ஃபாலோ பண்ற நாடா இருக்காது, இந்த நாட்டை தான் மற்ற நாடுகள்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி பண்ணுவேன்னார் அவர். இந்த நாட்டை மற்ற நாடுகள் பின்பற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா உண்மை. அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்கணும்.
நம்மளை எல்லாத்துக்கும் நம்மளை பின்பற்ற மாதிரி டெக்னாலஜிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் வாழ்வியல் முறை கூட சொல்கிறேன். வாழ்வியல் முறை கூட இந்த ராயப்பேட்டையில் டாக்டர் சின்னசுவாமின்னு திறந்தார். ரொம்ப வயசான வாழ்க்கை தெரிஞ்சிருக்கலாம். எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப வேண்டியவர். எங்கள் நான் சொல்கிறது 75. இந்த பேப்பர் ராமசுவாமியர் இவாத்துக்கெல்லாம் வந்து தங்குவார். இப்போ சின்னசுவாமி யாத்திரை தங்கிக்கும் போது ஒரு மாமி ஒரு பெண்ணை அழிச்சுன்னு வந்தா. அந்த பெண்ணு வந்து மூக்கு குத்திருந்தா. எங்கள் தாத்தாவுக்கு சந்தோஷமாக இருந்தது. நீ வந்து 4 நாள் முன்னாடி உன்னை பார்த்தேன், அப்போ நீ மூக்கு குத்திக்கல, நீ இப்போ மூக்கு குத்தின்னு வந்திருக்கேன்னு ஒன்று நான் கூட சொல்லணும்னு நினச்சேன், நீ எப்படி எடுத்துப்பியோன்னு தெரியாது, நீ மூக்கு குத்தின்னு வந்தோடனே சந்தோஷமாக இருக்குது, க்ஷேமமாக இருக்கணும்னா. அதோட அந்த பைத்தியம் பேசாமல் இருக்கக்கூடாதோ. நான் மூக்கு குத்தினதுக்கு காரணம் தெரியுமா மாமான்னுது. என்ன காரணம்னா, நேற்றுக்கு மெரினா பீச் போயிருந்தேன், அங்கே ஒரு வெள்ளைக்காரசி மூக்கு குத்திருந்தா, அதை பார்த்த உடனே எனக்கும் குத்திக்கணும்னு தோணுது. இப்படியே சொன்னால எங்கள் தாத்தாக்கு சிரிக்கிறதா அழறதான்னு புரியல. இன்னொருத்தரை பார்த்து நாம் செய்கிற காரியம் வாழற தேசமா என்ன? இன்னொருத்தரை பார்த்து உடையோ, இன்னொருத்தரை பார்த்து உணவோ, இன்னொருத்தரை பார்த்து வைத்தியமோ, இன்னொருத்தரை பார்த்து நாகரீகமோ, இன்னொருத்தரை பார்த்து தர்மங்களையோ செய்யற மாதிரி பிச்சை எடுக்கிற மாதிரி நம் தேசத்தை நம் மகரிஷிகள் வைக்கவே இல்லை. எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். நீ அதை படிக்கலைன்னா உனக்கு நஷ்டம். எத்தனை புஸ்தகம் இருக்கு, எடுத்து போட்டு இனி வர காலம் முழுக்க எல்லாத்தையும் படிக்க சொல்லணும். குழந்தைகளை படிக்கணும், நிறைய படிக்கணும். சும்மா நூத்தனுக்காக உழைச்சதெல்லாம் புரிஞ்சு போச்சு. மேலே நாம் படித்து நாம் அறிவாளியாக உள்ள விஷயத்துக்கெல்லாம் படிக்கணும். அவ்வளோ சாஸ்திரங்கள், அவ்வளோ விஷயங்கள், நுட்பமான விஷயங்கள். இவர் டேம் கட்டினதை பார்த்துட்டு இவர் போனார். அந்த பையனை, யாரா குழந்தை நீ அப்படின்னு சத்திரியனோன்னு, அதனால ஆச்சரியப்பட்டார். நீ யாரா குழந்தைன்னு கேட்டார். அப்படி திரும்பி பார்த்தான் இந்த சந்தனுவை. பார்த்தா இவர் மாதிரியே இருக்கு. அங்காதங்காத் சம்பவசி ஹிருதயாததிஜாயசே ஆத்மாவை புத்திரநாமாசி. வேதம் சொல்றது ஜாதகர்மான்னு ஒரு காரியம். குழந்தை பிறந்த உடனே குளிப்பாட்டி அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்து உச்சி முகரணும் அம்மாவும் அப்பாவும். ஃபஸ்ட்டு எங்கள் குழந்தைய கொஞ்சனும், குழந்தை பிறந்த உடனே குளிப்பாட்டி நம்மக்கிட்ட கொண்டு தராபத்தையில எப்படி கொஞ்சனும் குழந்தையன்னா, கன்னத்திலெல்லாம் இது பண்ணக்கூடாது, உச்சந்தலையில தான் அப்படின்னு இழுக்கணும். உச்சி தன்னை நுகர்ந்தால் கருவம் ஓங்கி வளருதடி. இந்த ஜாத கர்மாவை தான் பாடுறார் பாரதியார். குழந்தைய அப்படிதான் கொஞ்சணும். அப்பதான் நம்ம 2 பேருக்குள்ள கனெக்ஷன் வரும், அந்த குழந்தைக்கும் வாழுக்கும். இதெல்லாம் ரொம்ப நுட்பமானது. இருந்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். மிருகங்கள்லாம் குட்டி போடுறது பத்தியில, குட்டி போட்ட கையோட அந்த குழந்தைகளை நக்கும். அது அப்படி நக்காம நீங்க அந்த குட்டியை பிரிச்சுட்டேன்னா, நீங்க கிளீன் பண்ணி அந்த குட்டியை கொண்டு போட்டேன்னா அந்த குட்டியை அதை அக்செப்ட் பண்ணாது, அதோடதுன்னு அது ஏத்துக்காது. இந்த நக்கிறது பாருங்க, அதுல தான் அந்த கனெக்டிவிட்டி ஏற்படும் அதுக்கு. அது மாதிரி மனுஷனுக்கு சொல்லும் போது உச்சி தன்னை, இன்னைக்கு பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் சம்பந்தமே கிடையாது, கனெக்டிவிட்டியே கிடையாது, பாசமும் கிடையாது, வேஷமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. தொடச்சு விட்டா மாதிரி குழந்தைகள் இருக்கு. ஏன்? இதான் காரணம். அன்னைக்கு 10-15 குழந்தைய பெற்றாலும் ஒன்னொன்னு உசுரா இருக்கும் அப்பா அம்மாட்ட. என்ன காரணம்னா, அவ இந்த அளவுக்கு பொருளாதார ரீதியா சப்போர்ட் பண்ணலைன்னாலும் இந்த மாதிரி இந்த எது கரெக்டான விஷயமோ அதை கரெக்டா செஞ்சாவா. அந்த குழந்தைய கொஞ்சனும். அப்ப சொல்றது மந்திரம், அங்காதங்காத் சம்பவசி ஹிருதயாததிஜாயசே ஆத்மாவை புத்திரநாமாசி. ஒரு அப்பா அம்மா எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அவர்களுடைய ஒவ்வொரு அங்கத்திலேருந்தும் எடுத்து இந்த குழந்தை தயார் பண்ணப்பட்டது. கண்ணுக்கு தெரியாத அணுல இத்தனையும் வச்சிருக்கான் பகவான். கண்ணு அதே மாதிரி, உதடு அதே மாதிரி, மூக்கு அதே மாதிரி, தலை அதே மாதிரி. இதெல்லாம் கூட ஆச்சரியம் இல்லை. 40 வயசுல அப்பாவுக்கு முன்னாடி சொட்டை விழும்னா பயலுக்கும் உயருது.
ஜெனட்டிக்கா இதெல்லாம் எங்கே என்ன நினச்சி பார்க்க முடியுமா சயின்ஸில் இந்த விஷயத்தெல்லாம்? இது என்னன்னு வேணால் நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். இதை படைச்சவனோட சக்தி எப்பேற்பட்டதாக இருக்கும். அந்த குழந்தைய பார்த்த உடனேவே தன் குழந்தைங்கிற அந்த கனெக்டிவிட்டி ஏற்படுறது சந்தனுக்கு. மறைஞ்சு போயிட்டான். மறைஞ்சு போனால் ஒரு 5 நிமிஷம் இவர் திகைச்சு போயிட்டார். 5 நிமிஷம் கழிச்சு அந்த ஒரு பெண்ணு அந்த குழந்தைய அழிச்சுன்னு வரா. யார்? இவரோட வாழ்ந்த பெண்ணு. வாழ்ந்தவள் இந்த குழந்தைய கொண்டு வந்து இவர் கையில் கொடுத்து, ததக்கதாச்சித் சோச்சந்தம் சந்தனும் தியானமாஸ்திதம் புத்ரோ தேவவ்ரதோப்யேதி பிதரம் வாக்கியமப்ரவீதி. ராஜன்னால் இது உன்னோட புத்திரன் தான், இவனுக்கு தேவவ்ரதன்னு பேர். பீஷ்மரோட ஒரிஜினல் பெயர் என்ன? தேவவ்ரதன் அப்படின்னு பெயர். இவனை ஏன் உங்ககிட்ட நான் பிறந்த உடனே கொடுக்கலன்னா, இவனை நான் தயார் பண்ணணும். இவன் பரசுராமர்கிட்ட தயாரானவன். அஸ்திர சஸ்திரங்கள்ல பரசுராமர் தான் டாப். அந்த காலத்தில் பரசுராமர்கிட்ட தான் விஸ்வாமித்திரரும் கற்றுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். பரசுராமர் தான் டாப்பு. அதனால பரசுராம இந்த அதில் இன்னொன்னு சொல்லுவேன்னா, இந்த மகாபாரதத்தில் வர அத்தனை பேரும் பரசுராம சிஷ்யா. சண்டை போடுறவா இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி. இந்த சைடு சண்டை போடுற இவருக்கு அமெரிக்கா நமக்கும் ஆயுதத்தை கொடுக்குறான், பாகிஸ்தானுக்கும் ஆயுதத்தை கொடுக்குறானோ அது மாதிரி அது. இந்த சைடு சண்டை போடுறவாளும் பரசுராம சிஷ்யாதான், அந்த சைடு சண்டை போடுறவாளும் பரசுராம சிஷ்யாதான். எல்லாரையும் தயார் பண்ணவர் பரசுராமர் தான். இவர் பரசுராமர்கிட்ட தயாரானவர் அப்படின்னு சொல்லி பொறுப்பு அவர் கையில் ஒப்படைக்க, அவனை கட்டிண்டு, இதுதான் விஷயம், இந்த சாபத்துக்காக தான் நான் வந்தேன், 7 குழந்தைகளை கொன்னதுக்கு இதான் காரணம், உன்னோட வாழ்ந்த காலத்தை நான் மறக்க மாட்டேன், இந்த குழந்தைய நன்னா வளர்த்திருக்க, இவனோட நீ சௌக்கியமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டான். இப்ப 2 விஷயம். ஒன்று இத்தனை நாளா விடை தெரியாத ஒரு விஷயத்துக்கு விடை தெரிஞ்சுது. இவ யாரு, இவ எங்க வந்தா, எதுக்கு நம்மளோட குடும்பம் நடத்தினா, எதுக்கு இந்த குழந்தைகளை கொன்னா, இவ எங்க போனா, இந்த குழந்தை என்ன ஆச்சு, எதுவுமே புரியாம இருந்ததுக்கு ஒரு ரிசல்ட், ஒரு விடை தெரிஞ்சது. அது ஒரு ரிலீஃப். 2வது ரிலீஃப், பிள்ளைய கையில் கொடுத்துட்டான். கொடுத்தான்னு உடனே பழைய உற்சாகம் வந்துருத்து சந்தனுக்கு. பழைய உற்சாகத்தோட ராஜ்ய காரியங்கள்லாம் ஈடுபட ஆரம்பித்தார். வேட்டையாடெல்லாம் போனார், அலங்காரங்கள்லாம் பண்ணிக்க ஆரம்பித்தார். ஒரு நாளைக்கு இவர் வேட்டையாட போகிறத ஒரு சுகந்தம் வந்தது, ஒரு வாசனை வந்தது. இது நாள் பரிந்தம் அப்படி ஒரு வாசனையை உங்களுக்கு டவுனில் வாழறவாளுக்கு நான் சொல்கிறது புரியாது. கிராமத்தில் உள்ளவாளை கேட்டெல்லாம், நான் இப்போ என்ன கேட்டால், நான் நடந்து போனால் மரங்கள் பூத்திருக்கு பார்த்தேலா, காட்டு மல்லி பூத்திருக்கும், பவழமல்லி பூத்திருக்கும், நுணா மரம் பூத்திருக்கும், இழுப்ப மரம் பூத்திருக்கும். இந்த வாசனை எல்லாம் தனித்தனியாக பிரித்து தெரியும். இது நுணா பூ அவ்வளோ வாசனையாக இருக்கும். அந்த வாசனை எல்லாம் சென்டே கிடையாது. இழுப்ப பூ அவ்வளோ வாசனையாக இருக்கும். இல்ப மரம்னு ஒன்று, இதெல்லாம் காட்டில் நிறையா இருக்கும், வாசனை உள்ள புஷ்பங்கள். அந்த வாசனைகளை பிரித்து பார்க்கறது. இவன் அது மாதிரி சக்தி உள்ளவன், அதனால சொல்ல வரேன். இந்த வாசனை அப்படி இல்லை. இத்தனை நாளா இப்படி ஒரு வாசனையை அவன் ஸ்மெல் பண்ணதே கிடையாது. இது என்ன இவ்வளோ வாசனையா இருக்கேன்னு அந்த வாசனையை கிட்ட நெருங்க போய் பார்த்தா ஒரு பெண்ணு இருக்காள், ஒரு வேடுவ பெண்ணு. யாருன்னா அவ தான் சத்தியவதி. பராசர பகவானுடைய அனுகிரகத்தினால யோஜன கிரந்திங்கிற பெயர்ல இருக்கா. முதல்ல அவளுக்கு முத நாள் 2வது நாள் நடந்த கதை அது. முதல்ல அவளுக்கு மத்ய கந்தின்னு பேரு. மீன் வயத்திலேருந்து வந்ததுனால மீனோட ஸ்மெல் இருக்கும் அவ உடம்புல. பராசர பகவான் அனுகிரகம் பண்ணதுனால அந்த ஸ்மெல்லு போய் அது அத்தர் ஜவ்வாது மாதிரி ஒரு வாசனையா, ஒரு புது வாசனையா போயிடுது.
அந்த பெண்ணை பார்த்தான். நீ யாரு அப்படின்ன உடனே நான் வேடுவ ராஜாவோட பெண்ணு, இங்க இருக்காரு அந்த வேடுவ ராஜாவோட பெண்ணுன்னா. உங்க அப்பா எங்க இருக்காருன்னா இப்படின்னா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா. எங்க அப்பாட்ட கேளுங்கன்னாவ. ஒரு தர்மிஷ்டமான ராஜா, இந்த தேசத்துக்காக சொல்ல வர. இன்னைக்கு உள்ள பரிஸ்திதிக்கு வெறும் பயலே ரோட்ல போற பொண்ணை தூக்கின்னு போனாலே ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அன்னைக்கு ராஜா இவன் அந்த பொண்ணை எடுத்து தேர்ல போட்டுன்னு வந்திருந்தான்னா இவனை யாரும் தடுத்திருக்க முடியாது. இவன் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. நேரா அப்பாட்ட போனான். உன் பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன்னா அவன் நடுங்கி போயிட்டான். இது மாதிரி ஒரு சம்பந்தமா? அது மாதிரி சம்பந்தங்கள்லாம் அமையணும். அது மாதிரி எனக்கு சில வார்த்தைகள்லாம் மறக்கவே மறக்காது. அது சிலதெல்லாம் அவ வாழ்க்கையில் என் புள்ள கல்யாணத்தின் போது சம்பந்தத்தை பேசும்போது கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கும்போது சம்பந்திகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப சந்தோஷம் அப்படிதானே சொல்லுவா. இந்த பாக்கியம் நான் பண்ணியிருக்கேனான்னு கேட்டா என் சம்பந்தி. உங்களுக்கு உங்களோட சம்பந்தம் வச்சுக்கிற அளவுக்கு நான் பாக்கியம் பண்ணியிருக்கேனா? அப்படியே எனக்கு இன்னைக்கு நினைச்சாலும் நீங்க கேட்ட மாதிரி இருக்கு ஃபோன்ல. நிஜமாவே அண்ணா நான் அந்த பாக்கியம் பண்ணியிருக்கேனா அப்படின்னா. அது மாதிரி சம்பந்தம் அமையணும். அந்த வேல்யூ புரிஞ்சதான் அமையணும் சம்பந்தம்ங்கிறது. நம்மளை யாருன்னே தெரியாம நான் வந்து பணத்தினால சொல்லலை, நான் மனசுல வாங்கிக்கணும். பணம் இன்னைக்கு எவன்கிட்ட இல்லை. இன்னும் சொல்ல போனா நல்லவாழ்கிட்ட தான் பணம் கிடையாது. நல்லவாழ்கிட்ட தான் இப்ப பணம் கிடையாது. பாக்கி எல்லார் கையிலையும் பணம் இருக்கு. அதனால பண விஷயம் இல்லை. நல்ல பரம்பரையா இருந்து நல்ல தர்மமான பரம்பரையா இருந்து அதுலேருந்து ஒரு சம்பந்தம் நமக்கு கிடைச்சதுன்னா பெரிய பாக்கியம். அது ஜனகனோட பெண்ணை ராமனுக்கு பண்ணலாம் அப்படின்னு விஸ்வாமித்ரர் தசரதனுக்கு மெசேஜ் அனுப்பிச்ச உடனே வசிஷ்டரை கூப்பிட்டு கேட்கறான் தசரதன், இந்த ஜனகனோட பெண்ணை நாம பண்ணலாமா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற சம்பந்தமா அப்படின்னு வசிஷ்டர். இன்னைக்கு யாரா அப்படிலாம் கேட்கறமா? நம்ம யார்கிட்டையும் சொல்லாம அப்படியே கோப்பியமா நைஸா கல்யாணத்தை முடிச்சுன்னு வந்துடுறான். பின்னாடி குண்டு குண்டா வெடிக்கிறது. என்னன்னே புரியல. ஏன்னா எல்லாத்துக்கும் 9 கஜத்தை கட்டி எல்லாருக்கும் பஞ்சகஜத்தை கட்டி கல்யாணத்தை பண்ணி விடுறா. என்னன்னே புரியல. இது என்ன கல்யாணம், என்ன விவகாரம், எதுவுமே புரியல. 4 பேர்கிட்ட கேட்டாதானே அந்த சாஸ்திர ரீதியா இவா யாரு, என்ன குடும்பம், என்ன பரம்பரை, என்ன கோத்திரம், என்ன சம்பிரதாயம், எந்த ஊரை சாப்பாடு எடுத்துட்டாலே தஞ்சாவூர் ஜில்லாக்காரா வெளியில போய் கல்யாணம் பண்ண மாட்டா. ஏன்னா அந்த சாப்பாடு ஸ்டைல் வேற, திருநெல்வேலி சாப்பாடு ஸ்டைல் வேற, சம்பிரதாயம் வேற, நார்த்தார்காடு சம்பிரதாயம் வேற. இந்த 3 தான் பிரதானமா உள்ள சம்பிரதாயம் தமிழ்நாட்டில். இதெல்லாம் பார்த்து தான் சம்பந்தமே பண்ணுவா. அப்படிலாம் இருந்த காலம் அது. அதுக்காக சொல்றேன். இப்ப அதெல்லாம் தசரதன் கேட்ட உடனே அதுக்கு வசிஷ்டர் சொல்றார், ஜனகனோட சம்பந்தம் பண்ணிக்கிறதுக்கு நீ பாக்கியம் பண்ணணும்னா. ஜனகனோட சம்பந்தம் பண்றது உனக்கு எது மாதிரி தெரியுமா? கங்கையும் யமுனையும் சேர்றா மாதிரின்னா, சமுத்திரமும் சமுத்திரமும் சேர்றா மாதிரின்னா. அப்படி இருக்கணும். சமுத்திரமும் கங்கையும் சாக்கடையும் சேர்றா மாதிரியா இருக்கணும் சம்பந்தம். கங்கை ஜனகன் எப்பேற்பட்டவன்? கர்மணைவகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயா. பகவத்கீதை 700 ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ண பரமாத்மா ஒரு மனிதனை ரெஃபர் பண்ணி பேசினார்னா அது ஜனகன் தான். அப்பேற்பட்ட கர்ம நிஷ்டனவன் அவன் பொண்ணு. அது மாதிரி உங்க ராஜா சக்கரவர்த்தி உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எனக்கு தயக்கமானா, இருந்தாலும் எங்க பந்துக்கள்கிட்ட ஒரு வார்த்தை நாம் பேசணும்னா, சாஸ்திரப்படி நாம ஏகமதியா விவாகம் பண்ணக்கூடாது. இஷ்டமித்திர பந்துக்களால் நிச்சயிக்கப்பட்டுன்னு இன்னி பரியந்தம் தெரிஞ்சோ தெரியாமலையோ பத்திரிகையில போட்டுன்னு வரோம். இதுல அப்பா அம்மாக்கே தெரியாம பொண்ணும் புள்ளையும் தீர்மானம் பண்ணியிருந்த கல்யாணமா இருந்தாலும் இஷ்டமித்திர பந்துக்களால் நிச்சயிக்கப்பட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை போடுற பாருங்க, அது கரெக்ட். ஏன்னா இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு இப்படி ஒரு மெத்தேட் இருந்தது, ஃபார்மேட் இருந்ததுன்னு தெரியும்.
பெரியோர்கள்லாம் சேர்ந்து தான் கல்யாணத்தை எதுக்காகன்னா வியூ ஒவ்வொருத்தரோடது ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். இவாளை பத்தி அந்த ரூட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ப பந்துக்கள்கிட்ட கேட்ட உடனே பந்துக்கள் சொன்னா நல்ல சம்பந்தம், ஆனா ஒன்னு சொல்லட்டமா, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு புள்ள இருக்கான். உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிண்டா அந்த பிள்ளைக்கு ஜீவனாம்சம்தான் மிஞ்சும், ராஜ்யங்கள்லாம் கிடைக்காது. ராஜ குடும்பத்துக்கு போறதே ராஜ்யம் கிடைக்கிறதுக்கு தான். ராஜாக்களை கல்யாணம் பண்ணிக்கிறதே ராஜ்யத்துக்காக தான். பல பேர்கள் ராஜாக்களை கல்யாணம் பண்ணிப்பா, அந்த காலத்துல எல்லாம் விரும்பி அவளே கல்யாணம் பண்ணிப்பா. ஏன்னா குழந்தைய பெத்துண்டா அவன் பெரிய பிரபலமான ராஜாவா இருந்தா அவனை கல்யாணம் பண்ணிப்பா. அவன் 10 ஊரை ஜெயிச்சான்னா 10 குழந்தைகளுக்கு எழுதி வைப்பான். அவன் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ராஜாவா பண்ணுவாங்கிற ரீதியில. அது மாதிரி உன் பிள்ளைக்கு கிடைக்காது. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தன் இருக்கான் வாரிசு அப்படின்ன உடனே இவன் ஓப்பனாவே சொல்றான். அப்ப என்ன பண்றது, என் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தைக்கு நீ பொண்ணை தரேன்னா, பிள்ளைய தரேன், இந்த ராஜ்யத்தை தரேன்னா நான் பொண்ணை தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லுன்னா. அப்படியே சொன்னான். நல்ல பண்ணணும். இன்னொருத்தனா இருந்தா காரியமாகறதுக்காக எல்லாத்துக்கும் சரி சரின்னுருவான். உங்களுக்கு அதை தர போறேன், இதை தர போறேன், அப்படியே பெரட்டி கொடுத்துட போறேன், உங்களை சொர்க்கத்தில் கொண்டு உட்காந்து வைக்க போறேன் அப்படிமா. காரியம் முடிஞ்ச உடனே ஏன்டா அப்படி சொன்னேன்னா, நான் என்ன இன்னைக்கு செய்கிறேன்னு சொன்னேனாம்மா, தேதி இட்டு போட்டு கொடுத்தேனான்னு கேட்பான். அயோக்கிய பயல்களோட பேச்சு அப்படித்தானே இருக்குன்னு சொல்லுங்க. நல்லவனா இருந்தா முன்னாடியே அவனோட பேச்சுல தெரியும். இவன் சொன்னா ராஜ்யம் தரமாட்டேன்னா, ஏன்னா அது தேவவர்தனுக்கு தான். அவன் தான் பட்ட மகிழ்ச்சியோட புத்திரன், அவனுக்கு தான் ராஜ்யம். அதனால அதை தர முடியாதுன்னா, அப்பன்னா நான் பொண்ணு தரதை பத்தி யோசனை பண்ணணும்னா கிளம்பி வந்துட்டா. வந்தா இவர் முகம் சரியா இல்லை. இத்தனை நாளா உற்சாகமா இருந்த அப்பா டல்லா இருக்கா, சரியா சாப்பிட மாட்டேங்கிறார், பேச மாட்டேங்கிறார். போய் பீஷ்மர் கேட்கிறார் அப்பாட்ட, அப்பா உடம்பு கிடம்பு சரியில்லையா, ஏதாவது ப்ராப்ளமா இருக்கா, ஏதாவது ராஜாங்கத்துல பிரஷரா, ஏன்? நல்ல சத்புத்திரர்கள் கேட்பா. இன்னைக்கு அப்பா விழுந்தா கூட புள்ள பார்க்க மாட்டான். இன்னைக்குள்ள பரிஸ்திதி சிரிப்பான். அப்பா விழுந்தா சிரிப்பான். அந்த லெவல்ல தான் குழந்தைகளை வளர்த்து வச்சிருக்கோம் நாம. அவனுக்கு அதை பத்தின உணர்ச்சி, பாசம், விவகாரம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. தன்னை பத்தின சிந்தனைகள் மட்டும்தான். எல்லா குழந்தைகளையும் சொல்லல, நல்ல குழந்தைகள் நிறைய இருக்கு. ஆனா நாம பார்க்கறதே அதெல்லாம் வருத்தமா இருக்கு. இந்த ஊர்லயே நான் இப்ப என்ன, எங்க தாத்தா காலத்துல அந்த எங்க தாத்தாவோட சீடிலேயே வரும் அது. இந்த மகாபாரதம் சொல்லும் போது, இந்த இடத்துல மகாபாரதம் சொல்லும் போது, இந்த சமீபத்தில் உள்ள ஒருத்தராத்துக்கு ஐஷன் போனா ஒரு பிரபு. அவர் தாத்தாவை சாப்பிடும் போது, இந்த பையன் ஒரு பையன்தான் எங்களுக்கு, இந்த பையன் பிறக்கணுங்கிறதுக்காக திருத்தணிக்கு நடந்தே போனேன் தீட்சிதர்னா. இப்ப என்னடான்னா அவன் எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறான், நீங்க கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படின்னு அந்த பையனை வச்சுன்னு சொன்னார். உடனே இந்த பையன் கோபத்தோட உன்னையார் நடந்து போய் சொன்னான்னு கேட்டான். பத்தேலா தீட்சிதர், அவன் என்ன சொல்றான் பத்தேலான்னா. தாத்தாவும் கேட்டா உங்களை யார் நடந்து போய் சொன்னான்னா. என்ன நீங்க அவங்க கட்சியில பேசுறேன்னா, இப்படி ஒரு புள்ளைய பேக்கிறதுக்கு ஏன் போனேன்னு கேட்டார் தாத்தா. நானும் அதைத்தான் கேட்கிறேன், உங்களை யார் நடந்து போய் சொன்னான்னு கேட்டா. அது மாதிரி இருக்கு இன்னைக்கு. அவ காரியத்தை தான் அவன் பார்த்துக்கிறான். அப்பா முகம் வாடினா தவிக்கிற குழந்தைகள் எத்தனை பேர். ஆனா நல்ல குழந்தைகளும் இருக்கு, அதையும் சொல்லணும். அப்பாட்ட கேட்டா, என்னப்பா முகம் வாட்டமா இருக்க என்னப்பா அப்படின்னு. தேவவிரதனுக்கோ 18 வயசு, சந்தனுக்கோ 50 வயசு இருக்கும். அவன்கிட்ட போய் எனக்கு ஒரு பெண்ணை பார்த்தேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதனால அவனுக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னான். அபுத்திரத்யைக புத்திரத்வம் இத்யாஹுர்தர்மவாதினஹ சக்ஷுரேகஞ்ச புத்திரஸ்ச
அஸ்தி நாஸ்தி ச பாரத. உலகத்தில் ஒரு கண்ணு மட்டும் தெரியறவன கண்ணு தெரியறவன் நாம சொல்றதில்லை. ஒத்த கண்ணு தான் அவருக்கு தெரியும், ஒரு கண்ணு தெரியாதுன்னா அவர் என்ன சொல்லுவோம்? குருடர்னு தான் சொல்லுவோம். நாம கண்ணு தெரியாதவர்னு தான் சொல்லுவோம். அது மாதிரி சாஸ்திரங்கள்ல ஒரு புள்ளைய பெத்துண்டவன புத்துல பெத்துண்டவனா சாஸ்திரம் அங்கீகாரம் பண்ணல. மேக்சிமம் தசாஸ்யாம் புத்திராநாதிங்கிறது சமகத்தில் ஒரு இடம் வர்றது. அது மனிதர்களுக்கு சொல்லப்பட்டது இல்லைன்னாலும், அது பசுமாடு விஷயமா சொன்னதா இருந்தாலும், ஒரு பசுமாடு அதனுடைய வாழ்க்கையில 6 குட்டி போடும். பசுமாடு 6 குட்டி போடும். திரிவத்சமே திரிவத்சாச்சமே துரியவாஷ்டமே திரியோஹீச்சமே பஷ்டவாஷ்டமே பஷ்டோஹீச்சமே உக்ஷாச்சமே வசாச்சமேன்னு சமக்கம் அதையும் பிரார்த்திக்கிறது. எங்காத்துல குட்டி போடுற பசுமாடு எல்லாமே கால கண்ணுட்டியா போடக்கூடாது, 3 கிடேரி கண்ணுட்டியும் போடணும், 3 கால கண்ணுட்டியும் போடணும். திரிவத்சமே திரிவத்சாச்சமே அப்படிங்கிறது எவ்வளோ பிரார்த்தனை பாருங்க. அது மாதிரி நிறைய பிரார்த்திக்கிறது. அந்த சமகங்கள்லாம் இங்கே வரது. இந்த அத்தனை தடவை 100 சொச்சம் தடவை சமக்கம் ஜபம் பண்ணுவா. 1321 தடவை 33 தடவை ருத்ர ஜபம் நடக்கும். இந்த சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் ஒரு நாள்ல 1333 தடவை சமக்கம் 121 தடவை ஜபம் பண்ணுவா. 370 வேண்டுதல் சமக்கத்துல. வாஜஷ்டமே பிரசவஷ்டமே பிரசதிஷ்டமே, எங்க ஆத்துல சாப்பா அன்னம் இருக்கணும், அஸ்மாச்சமே மிருத்திகாச்சமே கல் இருக்கணும், மண் இருக்கணும், மாஷாஷ்டமே திலாஷ்டமே எள்ளு இருக்கணும், உளுந்து இருக்கணும், முத்காஷ்டமே பயர் இருக்கணும், கோதுமாஷ்டமே கோதுமை நிறைஞ்சு இருக்கணும். எல்லாம் சமிருத்தியா இருக்கும். ஒரு காலத்துல பார்த்தேன்னா வீடு முழுக்க வருஷாந்திர சாமானா இருக்கும். எப்ப எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிடலாம்னு. இப்ப ஒருத்தர் வந்தா கூட காப்பிக்கு பைய தூக்கின்னு போற மாதிரி தான் நிலையே. கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்தாதான் அவருக்கு காப்பியே கொடுக்கலாம். இதுக்கு பேர் சுபிக்ஷமா? ராத்திரி 10 மணிக்கு 10 பேர் வந்தாலும் உட்காருங்கோ, 1/2 மணி நேரத்தில் சமைச்சு போடுறேன்னு சொன்ன காலம் சுபிக்ஷமா? அவ்வளோ சமிருத்தி உண்டு. இப்போ எல்லாம் கடையில் இருக்கு, பணமா இருக்கு, பேங்க். இதுக்கு பேர் சுபிக்ஷம் கிடையாது. பழையபடி அந்த மெத்தேடு வரணும் வாழ்க்கையில். ஏன்னா வர ஆரம்பிச்சுருத்து. ஏன்னா இத்தனை வியாதிக்குமே காரணம் அக்ரிகல்ச்சரில் வர அந்த கெமிக்கல் தான், அந்த ஃபெர்டிலைசர் தான். விழிப்புணர்வு உள்ளவா கொஞ்சம் கொஞ்சம் இப்போ பணக்காரெல்லாம் பண்ணிக்கிறா, கொஞ்ச நாளில் லார்ஜ் லெவலில் வந்துடும் அது. இப்போ 1 ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயியை போய் நீ உரம் இல்லாமல் விவசாயம் பண்ணுனா பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு லாபம் வராது. எல்லாரும் பண்ணும்போது வரும், அது எல்லாரும் பண்ற நிலை வரும். ஏன்னா இந்த வியாதிக்கெல்லாம் நீங்க மருந்து கண்டுபிடிச்சதுனால வியாதி புதுசா வரும். இந்த வியாதி இல்லாம இருக்கணும்னா சாப்பாடு சரியானாதான் வியாதி இல்லாம இருக்கணும். இதுல ரொம்ப பேருக்கு தெரியுமா என்ன நடக்கிறது இந்த நாட்டிலேன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த வியாதியை வரத்துக்கு முக்கியமான காரணம் யூரியா தான். யூரியான்னு ஒரு ஃபெர்டிலைசர் இந்த செடிக்கெல்லாம் போடுறது. இந்த கவர்மெண்ட் வந்தோடனே என்ன தெரியுமா பண்ணினது? 50 யூரியா 50 வேப்பண்ணேன்னு மாத்தினது. அது அந்த யூரியால வேப்பம் புண்ணாக்க கலந்து இன்னைக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கறா. பியூர் யூரியா கிடைக்காது கடையில், நீங்க போய் கேட்டேலாம். நாங்களாம் விவசாயம் பண்றோமோ, அதுவும் கேட்ட அளவுக்கெல்லாம் ஃபெர்டிலைசர் கிடைக்காது. நீங்க இவ்வளோ ஏக்கர்னா இவ்வளோதான் அளவு கிடைக்கும். அதுவும் இப்போ சமீபத்தில் யூரியாவால் குண்டெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சது பாருங்க. டெல்லியில் வெடிச்சதே கார் குண்டு, அது யூரியால தான். யூரியாங்கிற ஒரு உரத்தினால தான். அதனால அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டா. அது விஷயம் இல்லை. நான் சொல்ல வந்தது, இதில் நல்லது நடக்கணும்னு வேப்பம் புண்ணாக்க கலந்துருக்கு கவர்மெண்ட். இத்தனை எல்லா ஆங்கிள்லையும் யோஜனை பண்ணி அதை அப்சர்வேஷன் பண்ணி மக்களுக்கு நல்லதை செய்யணுங்கிற ஒரு ராஜா இனி எப்ப கிடைப்பான் நமக்குன்னு தெரியாது. இனி எப்ப கிடைப்பான்னு தெரியாது. எல்லா வகையிலையும் யோசனை பண்ணணும். நாம சாப்பிட்ற உரத்துல தான் இத்தனை பிரச்சனைங்கிறதுனால அதை மாத்தின்னு வரா. முழுசா மாற்ற முடியல இன்னும். ஆனா 3 பெண்ணு 3 புள்ள பிறக்கணும். திரிவத்சமே திரிவத்சாச்சமே அப்படின்னு வேதம் பிரார்த்திக்கிறது. அந்த அளவாவது பெத்துக்கணும்.
5 புள்ள 5 பொண்ணெல்லாம் பெற்றுப்பான் அந்த காலத்தில். சாஸ்திரம் என்னன்னா அபுத்திரைக்கைத்வ புத்திரத்துவம் அஸ்தி நாஸ்திச்ச பாரதா. ஒரு புள்ள பெத்தவன்னு சாஸ்திரங்கள் சொல்றதில்ல. ஒரு கண்ணு இருக்கிறவன் போல இந்த அளவு தான் உங்ககிட்ட என்னால் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். பீஷ்மர் இவர் தேவவர்தன் என்ன பண்றார், நேர சாரதிகிட்ட போனார். சாரதினா தேர் ஓட்டுறவன். அவன்கிட்ட போனார். அவன்கிட்ட கேட்டார். ஏன்னா பெரிய இடத்து விஷயம்லாம் டிரைவருக்கு தெரியும் கரெக்டாக. மற்றவாளுக்கு தெரியறதோ இல்லையோ அவனுக்கு இவர் எங்கே போகிறார், என்ன வரார், என்ன விவகாரம் பண்ணுறார். அதனால தான் முதல்ல ஐடியெலாம் வந்தோடனே டிரைவரை பிடிப்பான். ஈடிலாம் வந்தோடனே டிரைவரை ஐயோ சாதாரண வேலைக்காரன் தானே, அவனுக்கு தான் மெசேஜ் தெரியும் இவன் எங்கே போனால் என்ன வந்தாங்கிறதெல்லாம். அதுவும் பெரிய மீட்டிங்லாம் கவனிச்சேன்னா நீங்கள் இந்த ஒரு தெருவுக்குள்ளேயே ஒரு கிணத்துக்குள்ளேயே ஒரு தவளை சுற்றுற மாதிரி நீங்கள் சுற்றுறேன். பெரிய மீட்டிங் மட்டும் அவுட்டரில் காரில் வச்சு தான் நடக்கிறது. ஃபோன்கள்லாம் பேசக்கூடாதுங்கிறவா நல்ல கார் எடுத்துனா அவுட்டருக்கு போயிடுவா. இல்லீகலாக உள்ள டீலிங்லாம் இருக்குது பற்றியில, அது முழுக்க காரில் வச்சு தான் பேசுவா. அதனால ஹைவேல போகிறதே பார்த்தா ஓரத்தில் கோடி ரூபா மதிப்புள்ள கார் வெறுமனை நின்றுட்டு இருக்கும், உள்ளே பேசின்னு இருப்பான். ஏன்னா அப்சர்வேஷன் நூத்தர் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. இன்னும் கொஞ்சம் பணம் உள்ளவனாக இருந்தால் சிங்கப்பூர் துபாய்க்கு போயிடுவான். கொஞ்சம் பணம் குறைச்சலவனாக இருந்தால் இது மாதிரி லோக்கலில் காரில் வச்சு பேசுவான். நம்ம ஆற்றுலையே நம்ம ஆற்றுல பேச வேண்டாம், வாங்க நம்ம வெளியில் போய் பேசலாம்னு ரகசியமாக உள்ள விஷயத்துக்கு அழிச்சுன்னு போக மாட்டோமா. இது யார் என்ன பண்ணினாலும் டிரைவருக்கு தெரியும். அது மாதிரி சாரதிக்கு தெரியும் என்ன விஷயம்னா. அவன் நடந்ததெல்லாம் சொல்லிட்டான். இந்த மாதிரி போனார், அந்த பொண்ணை பார்த்தார், விரும்பினார், அவன் வேணும் அது மாதிரி சொன்னான் அப்படின்ன ஒன்று. உனக்கு அந்த இடம் தெரியுமான்னு கேட்டார். தெரியும் நாள். தும் சாரதே பிதுர்மஹ்யம் சக்ய கதஹ அபிஜானாசி யதி வை கஸ்யாம் பாவோ நிருபஸ்யுத நாகாமயத தம் தாத்தும் பிதா தவ வரம் ததா யோஸ்யாம் ஜனிஷ்யேதே கர்ப்பஹ சராஜானோ பவிஷ்யதி अपत्यं यद्भवेत् तुभ्यं तत्र नः संशयो महानि उच्चैश्रवः समागत्स्व प्रतिज्ञां जन संसदि. போனார். முதல்ல தேவவர்தன் மட்டும்தான் போனார். அவனை கூப்பிட்டு கேட்டார், ஏன்பா எங்கள் அப்பாவுக்கு பொண்ணை கொடுக்கறதுல உனக்கு என்ன அபிப்பிராயம்னு கேட்டார். இல்லை, எனக்கு என் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தைக்கு ராஜ்யத்தை கொடுத்தாதான் நான் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னா. இதானே உன்னோட ப்ராப்ளம்னா. ராமான், நான் ராஜ்யத்தை விட்டு கொடுத்துட்றேன், நான் ராஜ்யத்தை விட்டு கொடுத்துட்றேன், நீ நம்பு. நான் அந்த காலத்துலலாம் நான் வாக்கு நாணயம்தான், எல்லாமே வாக்கு நாணயம்தான். அப்படி ஒரு பவித்திரமான தேசம் இது. இந்த பட்டாமணியார் கணக்கு புள்ளேன்னு சொல்கிறோம் இதில், அந்த கிராமத்துல எல்லாம் இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனே பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தானே. அதுக்கு முன்னாடி எப்படின்னா உண்டு. இப்போ நான் ஒரு இடத்த வித்துடுறேன், நீங்கள் வாங்குறேன்னா 2 பேரும் கிராம அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பா. அவர்கிட்ட போய் சொல்லணும், இது மாதிரி நான் இவர்கிட்ட விற்றுருக்கேன், இவர் வாங்கியிருக்கார் அப்படின்னு உடனே அவர் ஒரு லெட்ஜர் வச்சுன்னு இருப்பார். அதில் எழுதிடுவார் இன்னாருடைய நிலம் அப்படின்னு. அந்த நிலத்துக்கு சர்வே நம்பர் இருக்கும், அதை அடித்து இவர் பேரை போட்டுருவார். முடிஞ்சு போச்சு, ரிஜிஸ்ட்ரேஷனே ஆயிடுது. இதுதான் ப்ரொசீஜர் இந்த தேசத்துக்கு. வாக்கு நாணயம்தான், சொன்னபடி நடப்பார். எங்கள் தாத்தா சொல்லுவார் அபூர்வமாக, யோக்கியனுக்கும் பத்திரத்தில் கழுத்து வாங்க வேண்டாம், அயோக்கியனுக்கும் பத்திரத்தில் கழுத்து வாங்க வேண்டாம். யோக்கியனுக்கு வாங்க வேண்டாம்னா புரியறது, அயோக்கியனுக்குன்னா வாங்கி பிரயோஜனம் கிடையாது, என்ன வேணாலும் பண்ணிக்கோமா. கோர்ட்டு கேஸுன்னு போனால் சிவில் கேஸுன்னா எத்தனை வருஷம் எழுத்து கிடைக்கும். இவர் சொன்ன உடனே சரின்ட்டான். நான் போய் எங்கள் அப்பாவை அனுப்புகிறேன், நீ இந்த பொண்ணை கொடுத்துருன்னார். அதே மாதிரியே இவர் போனார், அப்பாவை அனுப்பிச்சார்.
சொன்னார். அந்த வேடுவ ராஜா தரேன்னு சொல்லிட்டான்பான்னு. என்ன பண்ணினேங்கிறதெல்லாம் இவர் சொல்லலை. நான் பேசி சரி பண்ணிவிட்டேன்னார். உடனே சந்தனு கிளம்பி வந்தார். அதுக்குள்ளே இந்த பந்துக்கள்லாம் சேர்ந்து ஒரு கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுரு. அந்த கல்யாணம் இருக்குது பாருங்கோ, இதுக்கு உபகாரம் பண்ணுறவாளும் உண்டு, சுலபமாக இடைஞ்சல் பண்ணுறவாளும் உண்டு. இடைஞ்சல் உபகாரம் பண்ணுறதுக்கு தான் பெரிய சிரமப்படணும். இவாளுக்கு நம்பிக்கை வரா மாதிரி, நம்பிக்கைன்னா பொய் இல்லை, அவளை எடுத்து சொல்லி அவள் நம்பணும். இது நல்ல குடும்பம், நல்ல இடம், சம்பந்தம் பண்ணுங்கோ அப்படிலாம் சொல்லி அவளுக்கு அதுக்குள்ளே 1000 அபிப்பிராயம் சொல்லுவா. இப்படி இருக்கே மாமா, அப்படி இருக்கே மாமா, இப்படி இருக்கே, எல்லாம் சரியா, நல்ல சம்பந்தம் தான் முக்கியம். இப்படிலாம் பேசுறதுக்கு நாளாகும். இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு கஷ்டப்படணும். நிறுத்துறதுக்கு ஒரே வார்த்தை போதும். கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இந்த பொண்ணா இந்த பையன் அப்படின்னு சொன்னா, அந்த பையனா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே ஒன்றும் நீங்கள் பேசவே வேண்டாம். அந்த பையனா என்ன மாமான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கு மேலே பண்ணுவோனாமோ? அந்த பையனான்னு ஒரு வார்த்தை போகிறோம், அந்த பொண்ணான்னு ஒரு வார்த்தை போகிறோம். அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு, பண்ணி வைக்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்படணும். சுற்றி உள்ளவாள்லாம் சொன்னால் இவன் சொன்னான்னு நீ பொண்ணை கொடுக்குறேன்ட்ட. தேவவிரதன் சத்தியசந்தன் சொன்னபடி நடப்பான். ஆனால் இவன் தான் பட்ட மகிழ்ச்சிக்கு பிறந்தவன். நாளைக்கு இவனுக்கும் கல்யாணம் ஆகி இவனுக்கு குழந்தை பிறந்ததுன்னா சட்டப்படி ராஜ்யம் அவனுக்கு தான், ஒன் பொண்ணுக்கு கிடையாது, பரம்பரை. அதனால தானே சுந்தர சோழன் காலத்தில் அவ்வளோ பெரிய சண்டை வந்தது, சோழ சாம்ராஜ்யத்தில் அவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன் வந்தது காரணமே அதனால தான். பட்ட மகிழ்ச்சிக்கு பிறந்த 2 சிஸ்டம் உண்டு. மகிழ்ச்சிகளுக்கு பிறந்தவாழ்ல யார் மூத்தவனோ அவனுக்கு, இது ஒரு சிஸ்டம். பட்ட மகிழ்ச்சிக்கு பிறந்தவனுக்கு தான் புத்திரன்கிறது ஒரு சிஸ்டம். ஏன்னா சாஸ்திரம் ரெண்டையுமே அங்கீகாரம் பண்றது. எப்படின்னா, முதல்ல நாம கல்யாணம், அந்த காலத்தில் 2-3 கல்யாணம் பண்ணிக்கிற வாழ சொல்றேன்னா, முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிற அந்த மனைவிக்கு தான் தர்மபத்னின்னு பேர் சாஸ்திர ரீதியா. மற்ற மணிகளுக்கெல்லாம் தர்மபத்னிங்கிற பேர் வராது, காமபத்னின்னு தான் சாஸ்திரம் சொல்றது. இந்த ஒரு யாகம், ஸ்ரௌதஸ்மார்த்த விகிதமான கர்மாக்கள், இதில் புல்லு பிடிக்கிறதுன்னு சொல்லுவா பத்தியில, தீர்த்தம் போடுறது, இந்த அதிகாரங்கள்லாம் அந்த முதல் மனைவிக்கு மட்டும்தான். அவள் இல்லைன்னா தான் அடுத்த வாளுக்கு வரும். அது மாதிரி பட்ட மகிழ்ச்சியிலையும், பட்ட மகிழ்ச்சியாக இருந்தால் அவள் பிள்ளைக்கு தான் கொடுத்தாகணும். இப்போ இவன் பட்ட மகிழ்ச்சியோட புள்ள நாளைக்கு இவனுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தா அவனுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு ஒன்று. திருப்பி வந்த உடனே இவன் பழையபடி அந்த சப்ஜெக்டை கிளம்ப, ராஜா மாட்டேன்னு சொல்ல திரும்பி போக, அதற்குள்ள பீஷ்மர் என்ன பண்ணினார், எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டார். ஊர் முழுக்க பந்தலை போட்டு தோரணம் கட்டி வாழை மரங்கள்லாம் கட்டி வாத்தியங்கள்லாம் வச்சு நல்ல விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு மாலைகள்லாம் ரெடி பண்ணி பூர்ணகுமம் ரெடி பண்ணி ஆர்த்தி ரெடி பண்ணி, அம்மா வரா அவளை வரவேற்கணும்னு அரண்மனை வாசலில் தயாராக இருக்க, சந்தனு மட்டும் வந்து இறங்கினார். பேசாமல் உள்ளே போனார். நேர திருப்பி சாரதிகிட்ட போனார். என்ன ஆச்சுன்னு கேட்டார். ஏன் அப்பா கல்யாணம் பண்ணிக்கலையான்னா, இது மாதிரி அவ சொன்னான்னா. அங்கே கூடியிருக்கக்கூடிய நண்பர்கள் சில பேர் அழிச்சுண்டார், பிரம்மரிஷிகளான மகரிஷிகள் சில பேர் அழிச்சுண்டார். சந்தனு தேரில் கிளம்பினார். நேர அந்த அப்பையே உடனேவே நேர அந்த ராஜாவினுடைய வீட்டுக்கு போனார். போன உடனே ரிஷயோ வாதவா தேவாஹ பூதான்யன்யஹிதானி ச யானி யானி யஸ்ருண்வந்து நாஸ்தி வக்தாஸ்ய மத்சமஹ இதம் வசனமாதத்ஸ்வ சத்யேன மம ஜல்பதஹ ஸ்ருண்வதாம் பூமிபாலானாம் யத்ப்ரவீமி பிதுः கிருதே ராஜன் தாவத் பூர்வமேவ மயா தக்தம் மகாபலா. இந்த உள்ளவா எல்லாரையும் சாட்சியா வச்சுன்னு உங்ககிட்ட பேசுறேன். நீ ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன? உனக்கு குழந்தை பிறந்தா அவன் சொத்தை கேட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். நீ சொல்றது வாஸ்தவம். ஏன்னா நான் விட்டு கொடுத்துட்டும் சத்தியசந்தனா இருப்பேன்னு நான் சொல்ல முடியும். நாளைக்கு எம்புள்ள வந்து
எனக்கு இது வேண்டான்னு சொல்லுவான்னு சொல்ல முடியாது. நான் சத்தியசந்தனா இருப்பேன்னு வேணா ஒருத்தரை சொல்லலாமே தவிர என் புள்ள சத்தியசந்தனா இருப்பான்னு நான் சொல்ல முடியுமா? ராமாயணத்தை பற்றி சொல்லும்போது நிகமாந்த மகாதேசிகர்னு ஒரு மகான் பாதுகாசாஸ்திரம்னு பண்ணியிருக்கார், அது ரகுவீர கத்தியம்னு ஒன்று பண்ணியிருக்கார். அதில் சொல்லும்போது உலகத்தில் எல்லாரும் தன்னை சத்தியசந்தனா பண்ணிக்கிறதுக்கே சிரமப்படுவான். தான் சத்தியசந்தனா இருக்கிறதுக்கே பெரிய விஷயமா நினைச்சுப்பான். தன் அப்பாவை சத்தியசந்தனா பண்ணணும்னு நினைச்ச பிரபு இல்லையா நீன்னா? அனிருத பயமுஷித ஹிருதய பிதிருவச்சன பாலன பிரதிஜாவஜாத யௌவராஜ்யா. அப்பாவை சத்தியசந்தனா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அல்லவோ சொத்தை விட்டுட்டு போனேன் அப்படிங்கிறார் அவர். அது மாதிரி இவர் சொன்னார் பீஷ்மர், நாம் என் பரிந்த சத்தியசந்தனா இருப்பேன், என் புள்ள இருப்பானான்னு தெரியாது. நீ சந்தேகப்பட்டது நியாயம். உன் சந்தேகத்தை போக்குற மாதிரி இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பெத்துண்டாதானேன்னா, நான் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துண்டாதானே உனக்கு அந்த பயம் இல்லை. கல்யாணம் பண்ணிக்காமையே குழந்தைகள் பிறக்காம அதுக்கும் வழி கிடையாது. இப்ப சொல்றேன் கேளு. அத்ய பிரபிருதி மேதாச பிரம்மச்சரியம் பவிஷ்யதி அபுத்திரஸ்யாபி மே லோகாஹ பவிஷ்யந்த்யக்ஷயாதிவி. அத்ய பிரபிருதி மேதாச பிரம்மச்சரியம். இன்னிலேந்து நான் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னா. விஷயம் தெரியாதவா பாரம்பரமா பாரதத்தை கேட்டு பெரிவாள்கிட்ட கேட்டு வியாக்கியானம் பார்த்து சொல்ல தெரியாதவா இருந்தா இந்த இடத்துல என்ன சொல்லுவான்னா, சொன்னதையும் கேட்டிருக்கேன் நான், இன்னிலேருந்து நான் பிரம்மச்சாரின்னா அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு பிரம்மச்சாரி கிடையாதா? அடுத்த கேள்வி வருமோன்னு. அத்ய பிரபிருத்தின்னு இருக்கங்க, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றேன். பிரம்மச்சரியத்துல ரெண்டு பிரம்மச்சரியம் உண்டு. கல்யாணம் பண்ணிக்கிறத எதிர்நோக்கின பிரம்மச்சாரி. இப்போ ஒருத்தன் பிரம்மச்சாரியா இருக்கான், அவனை பிரம்மச்சாரின்னு நாம சொல்றோம், கல்யாணம் ஆகாதவன. ஆனா அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான், பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்க போறான். அது மாதிரி பிரம்மச்சாரியா இத்தனை நாள் நான் இருந்தேன், இன்னிலேருந்து நைஷ்டிக பிரம்மச்சாரியா ஆறேன்னு அரவன். நான் முன்னாடியும் பிரம்மச்சாரி தான், இப்பையும் பிரம்மச்சாரி தான். அத்ய பிரபிருதி மேதாச பிரம்மச்சரியம் பவிஷ்யதி நஹி ஜன்ம பிரபிருத்யுக்தம் மயா கிஞ்சிதிஹா நிறுத்தம். என் ஜென்மாவில் நான் பிறந்தத்திலேருந்து ஒரு பொய் சொன்னது கிடையாது. இதெல்லாம் சொல்ல முடியுமா? ஒருத்தரால பேசுற முடியுமா? அப்படி பேசினா அது எவ்வளோ பவித்திரமான எண்ணம் உள்ளவாளா இருக்கணும். அவன் முடியுமான்னா கொஞ்சம் ஓரளவு நம்ம பொய்யே சொல்லாம இருக்க முடியுங்கிறத காட்டிலும் பொய்யோட அளவு குறையணும்னா பேச்சை குறைச்சுண்டா போதும். அதுதான் விஷயம். நீங்க பேசினாதான் பொய்ய வளர். பொய் சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலைன்னா பேசாம இருந்துடணும். பொய்யும் சொல்ல வேண்டாம், உண்மையும் சொல்ல வேண்டாம், பேசாம இருந்துடணும். எவ்வளோக்கு எவ்வளோ பேச்சு குறையிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ சத்தியம் நிற்கும். அதுக்காக சொல்லவர் சொல்லிவிட்டு சொன்னார், யாவத் பிராணாத்ரியந்தேவை மமதேகம் சமாஸ்ரிதாக தாவண்ண ஜனயிஷ்யாமி பித்ரே கன்யாம் பிரயச்சமே பரித்யஜாம்யஹம் ராஜ்யம் மைதுனஞ்சாபி சர்வசா. நான் கண்ணு புத்திபூர்வமா என்னோட ராஜ்யத்தை மட்டும் துறக்கல, மைதுனத்தையும் துறக்கிறேன். மைதுனம்னா ஸ்திரீ சம்போகம், அதையும் துறக்கிறேன். குழந்தை பெத்துக்கிறதையும் விடுறேனா. குழந்தை இல்லாதவனுக்கு இகலோகத்திலையும் கதி கிடையாது, பரலோகத்திலையும் கதி கிடையாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு. ஊர்த்வரேதா பவிஷ்யாமி தாசசத்யம் பிரவீமிதே. நான் ஊர்த்வரேதஸ்வியா இருப்பேன், நான் சத்தியம் பண்றேன் அப்படின்னு உடனே தேவதைகள்லாம் ஆகாசத்திலேந்து இவர் மேல புஷ்பத்தை போட்டு அயம் பீஷ்மஹா அயம் பீஷ்மஹா அயம் பீஷ்மஹான்னா. இப்பதான் அவருக்கு பீஷ்மருங்கிற பேர் வருது. இது பிறகு அவருக்கு தேவவர்தன்னு பேர். பீஷ்மன்னா என்ன அர்த்தம்னா பயங்கர பிரதிஜா கர்த்தா. ஒரு மனிதன் வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத பிரதிஜையை பண்றது.
சபதம் பண்றவனுக்கு பீஷ்மன் நினைச்சு பார்க்க முடியாது. அது மாதிரி சபதம் பண்றவனுக்கு பீஷ்மன்னு பேரி உலகம் ஏற்பட்ட அன்னிலேருந்து அந்த பேரை வாங்கினவர் இவர் தான். உலகம் ஏற்பட்ட அன்னிலேருந்து அது மாதிரி ஒரு சபதத்தை பண்ணி உடனே அவன் பெண்ணை அப்பாவை வர சொல்லுங்கோ தரேன்னா. அப்பாலாம் இனிமேல் 2வது தடவை வரமாட்டார், அவமானப்பட மாட்டார், 3வது தடவை வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பொண்ணை போய், இவருக்கு 18 வயசு, அந்த சத்தியவதிக்கு 16 வயசு, அந்த பெண்ணை போய் இவர் என்ன பண்றார் அப்படின்னா, அதிரோக ரதம் மாதா நமஸ்காரம் பண்ணி, அம்மா தேர்ல ஏறலாம், நம்மாத்துக்கு போகலாம் வாங்கோன்னார். இவருக்கு 18 வயசு, அந்த பொண்ணுக்கு 16 வயசு. அவளை நமஸ்காரம் பண்ணி அம்மானு கூப்பிட்டார். அதிரோக ரதம் மாதா. இந்த பாவம் இந்த தேசத்துக்கு உள்ள மகிமைக்கு சொல்ல வர. ராமபிரானுடைய சரித்திரத்தை சொல்லும்போது 300 சொச்ச சம்சாரம்னு சொன்னேன் தசரதனுக்கு. எல்லாரையும் அம்மாவா நமஸ்காரம் பண்ணுவாராம். கௌசல்யக்கு மட்டும் கிடையாது அந்த மரியாதைங்கிறது, எல்லாருக்கும், அத்தனை பேருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், அப்பாவோட மனைவிகள் எல்லாம் அம்மா தானே. அதனால இவர் அம்மா தேர்ல ஏறுங்கோன்னு சொல்லி கொண்டு வந்து சந்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார்னா, சந்தனம் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு கதையில சொல்லணுமா என்ன? இவர் என்ன பண்ணினாருங்கிறது அவனுக்கு அப்ப தெரியாது. தெரிஞ்ச போது சந்தனு என்ன பண்ணினாருங்கிறது தான் நாளை சரித்திரம். ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் எல்லாம் சந்தனு அனுகிரகம் பண்றான் பீஷ்மாச்சாரியாளுக்கு. அனந்தராமாக்கிய மகி பிரணீதம் ஸ்தோத்திரம் படேத்யஸ்து நரஸ்திரிகாலம் வாதாலயேசஸ்ய கிருபாபலேன லபேத சர்வாணி ச மங்களானி. நாராயண 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 நாரா. இன்னொரு 2 நாள் தான் உபன்யாசம் இருக்கு. வெள்ளி சனியோட உபன்யாசம் முடிகிறது மகாபாரதம். மேக்சிமம் பஞ்சபாண்டவாளுடைய ஜனனத்தோடு இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் சிவராத்திரி. அன்னைக்கு கார்த்தால தான் 7 மணிக்கு மேலே இந்த மகாருத்ரம் ஆரம்பம். அன்னைக்கு யாரெல்லாம் இந்த மகாருத்ரத்தில் அபிஷேகத்துக்காகவோ அல்லது ருத்ரை காசிக்காகவோ பிராமண தட்சிணைக்காகவோ அன்னதானத்துக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் யார் கலந்துட்டு இருக்காளோ அவெல்லாம் கார்த்தால ஒரு 8 மணிக்கு மேலே வந்தால் சங்கல்பம் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், நான் சொல்கிறது ரொம்ப ஜாகிரதையாக தான் பேசுகிறேன். சொல்லணும், சொல்கிறதும் தப்பு, 2 கலந்து தான் சொல்கிறேன். நான் பொதுவாக மந்திரோபதேசம் நான் பண்ணுறேன் வான்னு ஒருத்தரை சொல்லக்கூடாது. அவள் தான் மந்திரோபதேசம் கேட்கணும். கேட்டு அவள் அதிகாரியான்னு பார்த்து தான் மந்திர உபதேசம் பண்ணணும். அது மற்ற மந்திரத்துக்கெல்லாம் 2 மந்திரம் கம்பல்சரியாக நாம் உபதேசம் பண்ணணும். ஒன்று பஞ்சாட்சரம், இன்னொன்று அஷ்டாட்சரம். இது எல்லாருக்கும் போய் சேரணும். அதனால் யாரை பார்க்குறோமோ அவளுக்கெல்லாம் இந்த மந்திரத்தை அதனால தான் ஆச்சாரியாலாம் பார்த்தெல்லாம் பஞ்சாட்சர உபதேசம் பண்ணுவாள். இதே நீங்கள் ஸ்ரீவித்தை கேட்டெல்லாம் பண்ண மாட்டா, வேற ஏதாவது மந்திரம் கேட்டால் பண்ண மாட்டா. பஞ்சாட்சரம் கூப்பிட்டு வச்ச உபதேசம் பண்ணுவா. அதனால சிவராத்திரி அன்னைக்கு அப்படி யாருக்காவது உபதேசம் வாங்கிக்கணுங்கிற ஆசை இருந்ததுன்னா, தம்பதிகளாக வந்தாலும் வரலாம், இல்லை தனியாக வரதா இருந்தாலும் வரலாம். ஒரு 9 மணி வாக்கில் இங்கே இருந்தேல்லாம், இல்லை 10:30 மணிக்கு ராகு காலம்னு நினச்சி வேண்டாம்னு நினச்சேன்னா 10:30 மணிக்கு இருந்தேன்னா அவள் எல்லாருக்குமே அந்த பஞ்சாட்சர உபதேசம் பண்ணி வைக்கலாம். இதுக்கு சிவராத்திரி அன்னைக்கு பஞ்சாட்சர உபதேசம் வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்காக சொல்கிறேன், அதுக்காக அந்த விஷயத்தை சொல்கிறேன். நான் உபதேசம் பண்ணணும்னோ மந்திர உபதேசம் பண்ணி வைக்கணும் அந்த எண்ணத்தில் சொல்லலை. ஜீவனுக்கு சுத்தி அது. அதுக்காக
ஒரு காலத்தில் அஷ்டாட்சரம் பஞ்சாட்சரம் உபதேசம் பண்ணிண்டவா தொட்டு சமைச்சாதான் எங்கள் தாத்தாலாம் சாப்பிடுவார், இல்லைன்னா சாப்பிடவே மாட்டா. அந்த அளவுக்கு அந்த மந்திரத்துக்கு முக்கியத்துவம். வைஷ்ணவாளாக இருந்தால் அஷ்டாட்சரம் உபதேசம் பண்ணிக்கணும். சாதாரண ஸ்மார்த்த ரெண்டுமே பண்ணிக்கலாம். பஞ்சாட்சரம்ங்கிறது ரொம்ப விசேஷம். பஞ்சாட்சரத்துலேயும் இப்போ 2 வகை இருக்குது. சுத்த பஞ்சாட்சரம், சக்தி பஞ்சாட்சரம்னு இருக்குது. ஆச்சாரியர்கள்ட்டெல்லாம் போனேன்னா நீங்கள் சுத்த பஞ்சாட்சரம் தான் உபதேசம் பண்ணுவா. நம்மளே மாதிரி உள்ள கிரகஸ்தால்கிட்ட பண்ணிக்கும் போது சக்தி பஞ்சாட்சரி தான் உபதேசம் பண்ணுவோம். நாங்கள் அம்பாலோட சேர்ந்து உள்ள பஞ்சாட்சரம் தான் பண்ணுவோம். அதனால் அதுலேயும் பண்ணிக்கலாம். மகாருத்ரத்தையும் கலந்துக்கலாம். எல்லாரும் சாயங்காலம் 4 கால அபிஷேகத்தையும் தரிசனம் பண்ணி மறுநாள் ஹோமத்தோடு இந்த செக்ஷன் பூர்த்தி ஆகிறது. இங்கே வந்திருக்கிறவா எல்லாருமே 2 ஆப்ஷன் சொல்லிடுறேன். ஒன்று, ஆஸ்திக சமாஜத்தில் உங்கள் நம்பரை கொடுங்கோ. அப்படி இல்லைன்னா நாளைக்கு நான் ஒரு நோட்டு கொண்டு வருவேன். அந்த நோட்டில் உங்கள் நம்பரை கொடுங்கோ. அடுத்த செக்ஷன் எந்த மாதம் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவோம் நாங்கள். கோபிகா ஜீவனஸ்மரணம். ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெயசங்கர் மாமா.